இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை நாம் எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில உலகம் படைக்கப்பட்டது முதல் திருக்குரானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்ற நபிமார்களுடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு சில நபிமார்கள் வரலாறை இதுவரை அறிந்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகிய 3 இறை தூதர்களுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த வரிசையிலே இன்னொரு இறை தூதர் யார் என்று சொன்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் என்று ஒரு இறை தூதர். இவர்களை பற்றியும் திருமறை குர்ஆன் பல இடங்களிலே குறிப்பிடுகிறது. இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குர்ஆனில் இவர்களை பற்றி என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை விட வேற ஒண்ணுமே எந்த ஒரு ஹதீஸ்லையும் சொல்லப்படல. சில நபிமார்கள் பற்றி ஹதீஸ்லயாவது கொஞ்சம் விவரங்கள் வரும் இல்லையா? குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மேல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எந்த விவரமும் நமக்கு சொல்லப்படவில்லை. குர்ஆன்ல அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன, அவர்கள் வாழ்க்கையில எது நமக்கு முக்கியமானது, அதெல்லாம் அல்லாஹ் சாறு பிழிந்து நமக்கு தந்திருக்கிறான். அதுவே போதுமானதாக இருக்கிறது. அதனால குர்ஆன் ஆயத்து மட்டும்தான் ஹூத் நபியுடைய வரலாறுல வருமே தவிர ஒரு ஹதீஸ கூட காட்ட முடியாது. அதிகபட்சமா போனா ஒரே ஒரு ஹதீஸ் கிடைக்கும். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அவருடைய சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, ஆதுங்கிற சமுதாயம், அந்த சமுதாயம் தபூர் என்ற ஒரு காற்றால் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. இது உண்மைதான். இந்த ஆதுன்னு ஒரு சொல்லி இருக்கிறாங்களே, இதை தவிர ஹூத் நபியை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு யார் சொன்னாலும் அதெல்லாம் பொய். அல்லது நபி குர்ஆன்ல இல்லாத ஒரு புது செய்தியை சொல்லி இதான் ஹூத் நபி வரலாறுன்னு சொன்னாலும் அதெல்லாம் பொய். திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டதை தவிர இறைவனிடமிருந்து நமக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு மெசேஜும் நமக்கு தரப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த காலகட்டத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா காலகட்டம் சொல்லப்படல. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவங்க சொல்லப்படுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில எவ்வளவு கால இடைவெளி இருந்ததோ அதற்கு ஏற்றவாறு நிறைய நபிமார்கள் வந்திருப்பார்கள். உங்க பேர் நமக்கு சொல்லப்படலையே தவிர நிறைய நபிமார்கள் வந்திருப்பார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றது 25 பேர் தானே சொல்றான். அதனால அந்த 25 பேர்ல ஒரு முக்கியத்துவம் படுத்துற அளவுக்கு உள்ள ஒருவராக ஹூத் நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாங்க இல்லையா? அந்த சமுதாயத்தை பற்றிய அறிமுகம் குர்ஆன்ல நிறைய இருக்குது. அந்த சமுதாயத்தினுடைய பெயர் ஆது. அந்த ஒரு சமுதாயத்துக்கு பெயர் இருக்கும் இல்லையா? நூஹ் நபியை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர பாக்கி உள்ள நபிமார்கள்லாம் ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு கிளைக்கும் ஒரு குரூப்புக்கும் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹூத் நபி அவர்கள் ஒரே ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆது என்ற சமுதாயத்தை தூணா ஆது என்ற சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இவர் ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த காலத்துல வேற வேற சமுதாயம் உலகத்தில் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேற வேற தூதர்கள் வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் தூதர் அனுப்பியிருக்கோம் எல்லாம் சொல்றான். இவங்க ஒரு தூதர் இருந்த காலத்திலேயே வேற வேற தூதர்களும் இருந்திருப்பார்கள். நமக்கு சொல்லப்படல, பொதுவா சொல்லப்பட்டிருச்சு. எந்த சமுதாயமானாலும் நாம் தூதரை அனுப்பியிருக்கிறோம், தூதரை அனுப்பாத ஒரு சமுதாயம் இல்ல அப்படிங்கிற வசனத்தில் இருந்து வேற வேற தூதர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க அனுப்பப்பட்டது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான், உலகத்துக்கெல்லாம் இல்ல. அந்த சமுதாயத்தின் பெயர் ஆது என்ற சமுதாயம். இது திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்லி 11வது அத்தியாயம் 50வது வசனம், 7வது அத்தியாயம் 66 நிறைய இடங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி 11:50 7:66 ஆகிய 2 வசனங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது என்ற சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அந்த ஆது சமுதாயத்தில் இவர் சேர்ந்தவரா, வேற ஊரை சேர்ந்தவரா, வேற சமுதாயத்துக்காரரா என்று பார்த்தால் இவர் அவர்களை சேர்ந்தவர் தான். ஆதுங்கிற சமுதாயம் இருக்கு பாருங்களேன், அந்த சமுதாயத்துக்கு தூதர் அனுப்பப்பட்டாரு. இவர் அந்த சமுதாயத்தில் ஒருவர் தான். அதுக்கும் குர்ஆன்ல இவர் ஆதுதான். ஆது சமுதாயம் வேற, இவர் வேற இல்ல. அல்லாஹ் பொதுவாக எல்லா தூதர்களையும் அவரவர்கள் இருந்து அனுப்புவான். எந்த சமுதாயத்தையும் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை அனுப்புனா தான் அவர்களுக்கு நல்வழி காட்ட முடியும்.
இவங்க ஆது சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்தை வெளியூர்ல கொண்டாந்து வழிகாட்ட அனுப்புனா ஏத்துக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டாங்களா, அது கூட ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி இவங்க ஆது சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானா அப்படின்னு சொன்னா ஆமா என்பதற்கு குர்ஆன்ல விடை இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா இப்ப சொன்ன அந்த வசனமே தான். இலா ஆதின், ஆது சமுதாயத்திற்கு நம்ம அனுப்பினோம். அகாஹும், அவர்களுடைய சகோதரர், ஹூதன், ஹூதை அனுப்பினோம். இந்த ஆதுடைய சகோதரர்களாம், அவங்களுடைய சகோதரரை சேர்ந்தவர், அவங்களை சேர்ந்தவர்ங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் சகோதரர் என்ற வார்த்தையை கொண்டு யூஸ் பண்றான். அப்ப அவங்களுடைய சகோதரரையே தூதரை அனுப்பணும்னு சொன்னா அவங்களை சேர்ந்தவர், அவங்கள ஒருவர் என்பதை இதே 11வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் இருந்தும் 7வது அத்தியாயம் 66வது வசனத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம். அப்ப அந்த ஆது என்ற சமுதாயத்திற்கு சேர்ந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவன் அனுப்பினான் அப்படிங்கிறது இதுல விளங்குகிறது. அடுத்து இந்த ஆது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே வலிமை மிக்க சமுதாயமாக சொல்லப்படுவது ஆது சமுதாயம் தான். திருமறை குர்ஆன் எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, இவங்க மாதிரி ஒரு படைப்பு என்னால் படைக்கப்படவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்ப ரொம்ப உடல் வலிமை, அது மாதிரியான திடகாத்திரமான அமைப்பு, இதுகள் எல்லாம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த சமுதாயம் எப்படின்னு விளங்கிக்கணும். ரொம்ப கொடூரமான ஒரு சமுதாயம், பயங்கரமான ஒரு சமுதாயமாக இருந்திருக்கிறாங்க. அதாவது இது 46வது அத்தியாயத்தில் 15வது வசனம். இது என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, அம்மா ஆதும், ஆது கூட்டத்தினர் நியாயம் இல்லாமல் இந்த பூமியிலே பெருமை அடித்தார்கள், அகந்தை கொண்டார்கள். வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்று கேட்டார்கள். அவங்களே தங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மிஞ்சி யார் இருக்கிறா அப்படின்னா உலகத்துக்குலாம் செட்டாம்பளை பண்ணிருக்காங்கன்னு வழங்குது. இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்குன்னா, எங்களுக்கு மிஞ்சின வலிமை மிக்கவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவலம் யரவ், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் அஷத்து மின்ஹும் குவா, இவர்களை படைத்த அல்லாஹ் இவர்களை விட வலிமையானவன் என்று இவர்கள் வழங்க வேண்டாமா? அப்படிங்கிறது என்ன வழங்குதுன்னு கேட்டா, இவன் தான் வலிமையானவன் நல்லா ஒத்துக்கிறான். இவனுக்கு நிகரா மனுஷன் யாரையெல்லாம் சொல்லல, உனக்கு மேல நான் பெருசு இல்லடான்னு நல்லா சொன்னானே தவிர அந்த வாக்கு மூலத்தை எல்லாம் ஏத்துக்கிறான்ல, நீ தான் வலிமையில சந்தேகம் கிடையாது, உனக்கு தான் உலகமெல்லாம் பயப்பட்டு நடக்குது சந்தேகம் கிடையாது, ஆனா உனக்கு மேல நான் ஒருத்தர் இருக்கிறேன் அதை ஒத்துக்கேன்னு எல்லாம் சொல்வதில் இருந்து அவங்க சொன்ன சொல்லி எல்லாம் ஏத்துக்கிறான். ஆமா அது வாஸ்தவம் தான், நீ வலிமையான ஆள் தான்ப்பா, உனக்கு மேல நான் வலிமையான ஆள்னு சொன்னானே தவிர உனக்கு மேல அவங்க வலிமைன்னு சொல்லல, உனக்கு மேல இவங்க வலிமைன்னு இன்னொரு ஆளை காட்டல, யாரையும் நல்லா காட்டல, உனக்கு மேல நான் வலிமைங்கிறான். அப்ப ரொம்ப வலிமையா இருந்திருக்காங்க, உலகத்திலே இவன் தான் இருந்திருக்கான்னு வழங்கு. அல்லாஹ் இவனுக்கு மேல தன்னையே சொல்றான். அந்த அளவுக்கு மனிதர்களையே இவங்க தான் மேலங்கிற அளவுல இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப கூடுதலான ஒரு சமுதாயம். அவளும் இரவு சிந்திக்க வேண்டாமா, சிந்தித்திருக்க வேண்டாமா? அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும், அவர்களை படைத்திருக்கிற அல்லாஹ் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா, இவர்களை விட ரொம்ப வலிமையானவன் என்பதை சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி இவர்களுடைய இன்னொரு இது சிறப்பு என்னன்னு கேட்டா, இவங்களுடைய அம்சத்தில் உள்ளது 7:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு குரு, அதாவது ஹூத் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு செஞ்ச போதனை, அந்த போதனையில அவங்களுடைய பலத்தை அவங்களுக்கு சுட்டி காட்டுறாரு அவர். இந்த போதனையில இது ஹூத் நபி சொன்னது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு குரு, என் சமுதாய மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இது ஜஅலக்கும் குலஃபா, உங்களை இறைவன் ஹலீஃபாக்களாக ஆக்கி இருக்கிறான், மின் பாதி நூஹின், நூஹுக்கு பிறகு. ஹலீஃபாக்கு அர்த்தம் உங்களுக்கு வழங்கும், ஒரு ஆளுடைய இடத்தை ஒரு ஆள் நிறைக்கிறது தான் ஹலீஃபா. நூஹுங்கிற ஆளை எடுத்துட்டு அந்த இடத்துல கொண்டு உங்களை நினைஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான். நான் சொன்ன இந்த வருஷப்படி நூஹுக்கு அப்புறம் வர்றாரு, இதான் ஆதாரம். அதாவது குர்ஆனுடைய வருஷப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் இவர் வந்தாருங்கிறது இவர் சொல்ல ஆதாரம் இருக்கு. அடுத்து நான் வருஷம் சொன்னேன்ல, குர்ஆன்ல உள்ள வருஷத்தை நான் சொன்னேன். அவரே அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுறாரு, நூஹுடைய சமுதாயத்திற்கு பிறகு உங்களை அல்லாஹ் கலீஃபாவாக அந்த இடத்தை நிறைக்கக்கூடியவர்களாக நூஹுடைய சமுதாயத்துக்கு இருந்த இடத்தை உங்கள் கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் ஆக்கி வைக்கவில்லையா உங்களை? வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களுடைய அந்த படைப்பு தோற்றம் இருக்குத அதுலயும் அல்லாஹ் ஒரு விசாலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறானே, அதிகமாக்கி இருக்கிறானே. அப்ப அதை சிந்தித்து பாருங்க. உடல் அமைப்பிலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தாராளத்தை தந்திருக்கிறான். இப்படி நோஞ்சானா எலும்புந்தோளுமா இல்லாம ரொம்ப வாட்டசாட்டமா திடகாத்திரமாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, அதை நினைக்க மாட்டீர்களா என்று
அவர்கள் எதை கர்வத்துக்குரியதாக்குனாங்களோ அதையே இவரும் சுட்டிக்காட்டி நன்றிக்குரியதாக்குறாரு. அவன் என்ன, எங்களுக்கு வந்து யாரும் இல்லைன்னா இவர் அதையே சொல்றாரு, உன்னை இப்படி ஆக்கியிருக்காங்க அல்ல, அவனுக்கு நன்றி செலுத்துறாரு. அதே டாபிக் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, இவர் அவங்க ஒண்ணுக்கு பயன்படுத்துறாங்க, இவர் அதை வேற ஒண்ணுக்கு பயன்படுத்தி சொல்றாரு. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இது எங்க இருக்கு, ஒதுக்குற ஆளா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருட்படைகளை கொஞ்சம் நினைவு கூறுங்களப்பா, ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க என்று அவர்கள் சொன்னதாக 7வது அத்தியாயம் 69வது வசனத்துல இது இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதாவது 11வது அத்தியாயம் 52வது வசனம். அதுல என்ன செய்யறாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, ஓ யஸீதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், நீங்கள் நல்லவர்களாக நடந்தீர்களேயானால் இப்ப இருக்கிற வலிமையை விட இன்னும் உங்கள் வலிமையை அல்லாஹ் அதிகமாக்கி தருவான். நீங்க நல்லா நடந்தீங்கன்னாப்பா உங்களுக்கு இன்னும் வலிமையும் இன்னும் ஆற்றலையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், கொஞ்சம் ஒழுங்கா நடங்க என்று அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அந்த வலிமை அவரும் சுட்டி காட்டுறாரு. வலிமைக்கு மேல் வலிமை அல்லாஹ் தருவான் அப்படின்னு 11வது அத்தியாயத்துல 52வது வசனத்துல சொல்றாரு. இந்த வலிமை மட்டும் இல்ல, இந்த வலிமை கொண்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லாத்தையும் அடக்கி ஆள்றது. வலிமைன்னா அந்த காலத்துல தடியல் தண்டல்காரன் மாதிரியான சமுதாயம் தானே. அப்ப உலக நாடுகளோ மற்ற ஒருங்கிணைப்பு எதுவும் கிடையாது. எவன்டா வலிமை இருக்கோ அவன் போய் இன்னொரு நாடை தாக்குறது, பிடிச்சிக்கிறது, இழுத்து உதைக்கிறது, அடுத்த சமுதாயத்தை மட்டப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப அடக்குமுறையாளர்களா இருந்திருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்காரங்க வந்து உலகத்தையே அடக்கி கட்டியாளன்னு நினைத்துக் கொண்டு ரொம்ப அநியாயம் செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அதே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்கள்ட்ட சொல்றார் தைரியமா. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, தபுனூன பிக்குல்லிரியின் ஆயத்தன் தாபுசூன், ஒவ்வொரு உயரமான இடத்திலையும் வீணாக நினைவு சின்னங்களை எழுப்புகிறீர்கள். தத்தகிதூன மசானி அல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்பதற்காக கோட்டை கொத்தளங்களை எழுப்பிக் கொள்கிறீர்கள். ஒய்தா பத்தஸ்தும் ஜப்பாரீன், நீங்கள் யாரையாவது தண்டிப்பதாக இருந்தால் ரொம்ப கொடுங்கோன்மையாக தண்டிக்கிறீர்கள். கொடுங்கோன்மை பண்ணியிருக்கிறாங்க. பத்தஸ்தும் ஜப்பாரீன், ரொம்ப கொடுங்க அடக்குமுறையாளர்களாக நீங்கள் திகழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடக்குமுறை போக்கையும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து ரொம்ப வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம விளைவிக்கிறோம். இதை விட இன்னும் தெளிவான வசனம் என்னன்னு கேட்டா, இவங்களுடைய வலிமைக்கு 89வது அத்தியாயத்துல 8வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆதின் வல் ஃபஜ்ரிங்கிற சூரா, ஆது சமுதாயத்தை உமது இறைவன் என்ன செய்தான் என்று உனக்கு தெரியுமா? நம்மள நோக்கி கேட்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆதின், ஆது சமுதாயத்தை உமது இறைவன் என்ன செய்தான், எப்படி செய்தான் என்று உனக்கு தெரியுமா? ஆதுண்டா யாரு? இரம். இரம் என்று அவங்களுக்கு இன்னொரு பேர் ஆதின், இரம். இரம் என்ற பெயர் கொண்ட ஆது சமுதாயத்தை லாத்தில் இமாத், இமாத் என்று சொன்னா நல்ல உயரமான தூண்களை கொண்ட கட்டிடங்களை உடையவர்கள். தூண்கள் வச்சு நல்ல உயரமான தூண்களை வச்சு கட்டிடம் எழுப்புகிற அளவுக்கு அவங்கள்ட்ட வலிமை இருந்துச்சு. அந்த மாதிரியான உயரமான தூண்களுடைய கட்டிடங்கள் எழுப்பி வாழ்ந்த ஆது சமுதாயத்தை உமது இறைவன் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லதி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்று உலகத்தில் எங்கும் படைக்கப்பட்டது இல்லை. அல்லாஹ்வே சொல்றான், படைச்சவன் சொல்றான், படைச்சவனே சொல்றான், அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நான் படைக்கல, ரொம்ப கூடுதலான சக்தியை வலிமையை கொடுத்து படைச்சிருந்தேன் அப்படின்னு அல்லாஹ்வே சிலாகித்து சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் ரொம்ப வலிமை மிக்கவர்களா இருந்தாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ற சில ஆளுக்கு வலிமை மிக்கவர்களா இருந்தா 100 முழம் இருந்தாங்க, அதெல்லாம் தெரியக்கூடாது. 100 முழத்துக்கு இங்க அளவுக்கு சொல்லல, வலிமைக்கு தான் சொல்லப்படுது. 100 முழம் கொண்டவர்களா இருந்தார்கள்னா நமக்கு அது ஹதீஸுக்கு மாத்தமாயிடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருந்தாங்களே தவிர அதுக்கப்புறம் உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துட்டாங்கன்னு ஆயிடுச்சு. இவங்க எவ்வளவு காலத்துக்கு பிந்தி வர்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிந்தி எவ்வளவு காலத்துக்கு பிந்தி வர்றாங்க. இவங்க உயரம் கண்டிப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, குறைந்து கொண்டே வருதுன்னு. ஏறிக்கிட்டு போக முடியாது, கீழே இருந்து 60க்கு மேல தாண்ட முடியாது. அப்ப குறைந்து வந்ததுன்னு சொல்லும் பொழுது வலிமை என்ற உடனே இவங்க என்ன செய்யறதுன்னு கேட்டா, இப்படி என்ன செய்வாங்க தெரியுமா, இவங்க எப்படி வலிமை தெரியுமா, வலிமைக்கு உதாரணம் காட்டுறது. ஒரு பாறை இருக்குன்னு வைங்கள, ஒரு பாறையில கொண்டு கால்னால உதைச்சாங்கன்னு சொன்னா இவங்கெல்லாம் கால் வந்து முட்டுக்கால் அளவுக்கு உள்ள போயிருமா. காலுக்கு அவ்வளவு வலிமையா. இந்த செவத்துல மிதிச்சாருன்னு சொன்னா அது இந்த களிமண், ஈர களிமண்ல கால் போகும்ல, அந்த மாதிரி கால் உள்ளக போயிருமா. இது அர்த்தம் வலிமைக்கு. உளுந்துன்னு சொல்லு வணங்குதா, இவங்க வலிமைன்னு சொல்லிவிட்டு அதை மென்மையாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் வலிமையான காலை கொண்டு உதைச்சா கீழே உள்ளுன்னு சொல்லலாமே தவிர கால் உள்ளக போயிரும் சொல்ல முடியுமா? கால் உள்ளக போயிருமா. எப்படிப்பட்ட வலிமை உள்ளவர்கள் என்றால், காலை நபிமார்கள் வரலாறு இருக்கு, படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கு, காலை கொண்டு ஒரு மிதிச்சார்களே ஆனால் முட்டுக்கால் அளவுக்கு உள்ள போயிருமா. ஒரு பெரிய மலையில கொண்டு மிதிச்சாங்கன்னா
முட்டுக்கால் அளவு கால் உள்ளுக்கு போயிருமா, அவ்வளவுக்கு பெரிய வலிமை மிக்கவர்களா இருந்தார்கள். வலிமைன்னு விட்டுட்டு போயிடும், அதோடு நிறுத்திக்க வேண்டியான வலிமையை நமக்கு விளக்குறாங்களாம், தப்சீர் பண்றாங்க வலிமையை. அதே மாதிரி மலைகளை குடை வாங்கி என்ன செய்வாங்க தெரியுமா, நகத்தினால் சுரண்டு வாங்கலாம், புரிய ஓட்ட விழுந்துருமா. அதாவது வலிமைன்னா இது அர்த்தம், நகத்தினால சுரண்டு ஓட்ட போட்டு குடியேறினா இதெல்லாம் என்னங்கிற இதெல்லாம் சொல்லக்கூடாது. வலிமை இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான், அவ்வளவுதான், அதை நிறுத்திக்கணும். இந்த வலிமைக்கு யாரும் வியாக்கியானம் கொடுக்க வேண்டியதில்லை, அல்லாஹ் சொல்லிவிட்டா அதுக்கு வெஞ்சி யாரும் படைக்கப்படல, இவனோட நிறுத்திக்கணுமே தவிர மனிதனுக்கு உள்ள வலிமையை விட கொஞ்சம் கூட இருக்கு. சாதாரண மனிதனுக்கு இருக்கிறதை விட உடற்பயிற்சி செய்து திரகாத்திரமா வச்சிருப்பான்ல ஒருத்தன், அந்த மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. அது மாதிரி நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆள் 2 ஆள் இருப்போம், அவங்க 50 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. இவ்வளவுதான் அதை விளங்கிக்கணுமே தவிர இந்த வலிமைக்கு நிறைய கிஸ்ஸாக்கள் உண்டு. இந்த கிஸ்ஸா பூரா வலிமை பற்றி தான் வரும். இந்த ஹூத் நபி வரலாறு எடுத்தீங்கன்னா இவங்களை வர்ணிக்கிறதுக்கு தான் பயங்கரமான கிஸ்ஸாக்கள்லாம் விட்டு வச்சிருப்பாங்க. அதை நம்ம நம்ப தேவையில்லை, இது ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிற வேண்டியது. அது போக இந்த ஆது இருக்குல்ல, ஆது என்ற பெயருடைய சமுதாயத்தை வந்து சமூதுன்னு ஒரு சமுதாயம் இருக்கு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்ப பின்னாடி படிக்க போறோம். அவங்களும் ஆதுதான், அவங்களும் எந்த சேதவங்க ஆதுதான். அதனால இந்த ஆது சமுதாயத்துக்கு முதல் ஆது சமுதாயம் என்றும் சொல்லப்படும். நம்ம எங்க சொல்றோம், அல்லாஹ் அப்படி சொல்றான், இது நம்மளா சொல்லக்கூடாது. முதல் ஆது உனக்கு அப்படி தெரியும் கேட்கக்கூடாது, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா, முதல் ஆது இருக்கிறாங்களே அவர்களை அவன் தான் அழித்தான். ஓ சமூது கூட்டத்தை அவன் தான் அழித்தான் சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. இந்த ஆதை பத்தி சொல்லும் பொழுது சமூதும் ஆது என்ற அந்த பரம்பரையில வந்த காரணத்தினால சமூது கோத்திரமும் ஆதுடைய ஒரு பிரிவு பின்னாடி அழிக்கப்பட்ட பிறகு வர்றாங்க. அவங்களும் அந்த ஆதுவா இருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன பேர் சொல்லப்படும், முதல் ஆது என்றும் சொல்லப்படும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நான் சொல்ல, குர்ஆனே சொல்லுகிறது. இதுவும் திருக்குர்ஆன்ல நம்பர் குறிக்காம இருக்கனா, சரி, இது குர்ஆன்ல இருக்கும். அன்னஹு அஹ்லக ஆதனில் உலா சமூத ஃபமா அபுகா, சமூகையும் அவன் விட்டு வைக்காத அழித்தான் சொல்லி வருகிறது. இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது இவங்க எந்த ஏரியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பலவிதமான கிஸ்ஸாக்கள். அது நமக்கு அல்லாஹ் சொல்லாம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாம நமக்கு ஏரியாக்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களுடைய ஏரியா ஏமன் நாடு இருக்குல்ல, யமன் தமிழ் யமன் இல்ல, ஏமன் நாடு. அந்த யமன் நாட்டு பகுதியில ஹல்ரமௌத்துங்கிற ஊர் பகுதியில் உள்ளவங்க அங்கதான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எப்படி இருக்கு, நான் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அதாவது ஒரு ஆளு ஹல்ரமௌத்துன்னு ஒரு ஏரியா இருக்கு இந்த அந்த பகுதியில், யமன் பகுதியில், அரபு பிரதேசத்தில். அங்கிருந்து ஒரு ஆள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்க வர்றாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க வந்தவுடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த ஹல்ரமௌத்துங்கிற ஊர்ல இருந்து வந்ததுனால அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நீ உங்க ஊர்ல சிவப்பு நிறத்துல மண்மேடு இருக்கிறத பார்த்திருக்கிறியா? சிவப்பு நிறத்துல உங்க ஊர்ல ஒரு மண்மேடு இருக்குமே, மணல் குன்று உங்க ஊர்ல ஒண்ணு இருக்கணுமே அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல கூட இலந்தை மரங்கள்லாம் இருக்குமே, அதுக்கு பக்கத்துல அராக்குங்கிற ஒரு மரம். அராக்குன்னா நம்ம இந்த மரம் பல்லு குத்துறாங்கல்ல, பல்லு திட்டுறாங்கல்ல, மிஸ்வாக்கு, அதுக்கு பேரு அராக்கு மரம்பாங்க. அந்த மரமும் பக்கத்துல இருக்குமே, அந்த மரமும் இளந்த மரமும் பக்கத்துல இருக்கும். அது பக்கத்துல சிகப்பு குன்று ஒன்று இருக்குமே, அது அதுக்கு பக்கத்துல உஸ்மான் சொல்லி ஒரு ஓடை ஒண்ணு கூட இருக்குமே, அதை நீ பார்த்திருக்கிறியான்னு அந்த ஊருக்கார்ட்ட கேட்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பார்த்திருக்கிறேன், நானே பார்த்திருக்கேன், அதான் எனக்கு ஊரு. ஆனா நீங்க நேர பார்த்த மாதிரி இப்படி அழகா சொல்றீங்களே, இதே மாதிரி மணல் குன்றுங்கிறீங்க, கலரை சொல்றீங்க, பக்கத்துல இருக்கிற இந்த மரத்தை சொல்றீங்க, ஓடையை வேற சொல்றீங்க, இவ்வளவு அழகா கரெக்டா சொல்றீங்களே அப்படின்ற உடனே அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது ஏன் கரெக்டா சொல்றேன்னா அங்கதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த இடத்துல ஹூத் நபியுடைய கபர் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி அது தெரியும் கேட்ட உடனே அவர் சொல்றாரு, வலாக்கின்னி கது ஹுத்திஸ்து அன்ஹு, யாரு பார்த்தா, நானே பார்த்தேன் ஹூத் நபியை போய் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்குது. யாரும் சொல்லி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லல, இவர்கிட்ட யாரும் சொல்லிருக்காங்க, எங்க ஊர்ல ஹூத் நபி கபர் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு யாரும் சொல்லிட்டாங்க. அதை இவர் விசாரிச்சிருக்கிறார். இவ்வளவுதான் ஒரு செய்தி இருக்கிறது. எங்க இருக்குன்னு கேட்டா இப்னு ஜரீர் அவர்களுடைய தஃப்சீர்ல இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் இதை வச்சுக்கிட்டு அந்த யமன் பகுதியில ஹல்ரமௌத்துங்கிற பகுதியில ஹூதுடைய கபர் இருக்குது என்று சில பேர் வாதிடுவார்கள். ஹூதுடைய கபர் அங்க இருக்குன்னு சொன்னா அங்கதான் அந்த சமுதாயம் வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். ஹூதுடைய கபர் அங்க இருக்குமே, ஆனால் அந்த சமுதாயம் அங்கதான் வாழ்ந்திருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஹூதுடைய கபர் தான் அங்கதான் இருக்குங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லியிருந்தா கூட ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கொள்ளலாம்.
அவங்க அதை சொல்லல. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த வர்ணிச்ச அந்த மணற்குண்டு கலரு, பக்கத்தில் உள்ள மரம், அங்க ஒரு கபரு இருக்கிறது எல்லாம் எனக்கு உங்க ஊராளுக்கு ஒரு ஆள் சொன்னார்ப்பா, அதைத்தான் நான் கேட்கிறேங்கிறாரு. யாரோ ஒருத்தர் மக்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அலிரலி இல்லான்னு திருப்பி சொன்னாங்களே தவிர இதுக்கு வஹீயுடைய இறை தொடர்புடைய செய்தியாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால சில கட்டிடங்களை வைத்து தான் ஹூது அந்த சமுதாயம் வாழ்ந்த பகுதி என்று சொல்லி இப்ப சில கேசட்டுகள் எல்லாம் கூட போட்டிருக்கிறாங்க. ஒரு அனுமானம் அது. இந்த பாலடைஞ்ச கட்டிட அமைப்புகள் எல்லாம் வைத்துக் கொண்டு இதுதான் என்று சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சான்று இல்லை. ஆனால் போய் எடுத்துக்கொண்டு சில பாலடைஞ்ச பகுதிகள் எல்லாம் எடுத்து காட்டி இதுதான் அந்த ஏரியா என்று சமுதாயத்தை சொல்றாங்க. அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ரீதியான ஆதாரம் கிடையாது. இது அதனால ஏரியா என்ன அது தெரியாது. ஒன்னே ஒண்ணு கன்ஃபார்மா தெரியும், இதை இந்த தகவலை வைத்துக் கொண்டு ஆய்வு பண்ணுனா இன்னைக்கு உள்ள அறிவு திறனை கொண்டு அந்த ஊரை கண்டுபிடிக்க இயலும். ஒருவேளை அப்படி கூட அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டா கூட குர்ஆன் சில புவியியல் சம்பந்தமான ஒரு விவரத்தை சொல்லுது, அந்த ஏரியா எப்படி இருக்கும்ங்கிறத. அதை வைத்துக் கொண்டு ஆய்வு பண்ணோம்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, இவர்கள் வாழ்ந்த இடம் சூரத்துல் அஹ்காஃப் என்றே ஒரு சூரா இருக்கிறது. அஹ்காஃப்னா மணற்குன்றுன்னு அர்த்தம். இந்த மணற்குன்றுகள் என்ற சொல்லு அதுல இடம்பெறதுனாலதான் அதுக்கு அந்த பேரு. இந்த அஹ்காஃப் என்பது என்னன்னு கேட்டா, ஹூது நபி வாழ்ந்த அந்த பகுதி இருக்கு பாருங்க, சமதரையாக இருக்காது. அந்த பகுதி எப்படி இருக்கும்னு கேட்டா, மேடு மணல் மேடு மேடா இருக்கும். இந்த மேட்டில் ஒரு ஊர் இருக்கும், அந்த மேட்டில் ஒரு ஊர் இருக்கும். இப்படி மணல் குன்றுகளுக்கு மேல அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இந்த மணல் மேடு அப்படி உயரமா இருக்குது என்று நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி அங்க இந்த மாதிரி பழங்கால கட்டிட உயரமான தூண்களை கொண்ட கட்டிடங்கள் கட்டிருந்தாங்கன்னு வருது. உயரமான தூண்களை கொண்ட கட்டிடங்களை கட்டினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரமதாத்தில் இமாத், உயரமான தூண்களை கொண்ட கட்டிடத்தை வாழ்ந்தார்கள் சொல்றதுனால மணற்குண்டு எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணும் ஒண்ணு. ரெண்டாவது உயரமான தூண்கள் எங்க இருக்கிறது என்றும் தேடி பார்க்கணும். அதுபோக இன்னும் நீங்க பார்க்கலாம், அந்த கட்டிடங்கள் எல்லாம் இந்த அழிக்கப்பட்டாங்கல்ல, அப்ப அழிஞ்சு போச்சான்னு சொன்னா அது மட்டும் அழியல் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க தேடி எடுங்க, நம்ம பொறுப்புல விட்டுறான். லா யுரா இல்லா மசாக்கினுகும், அந்த காற்று அனுப்பி அழிக்கப்பட்ட உடனே அவர்கள் குடியிருந்த வீடுகளை தவிர வேறொன்றும் காணப்படவில்லை, எல்லாம் காலி. அதை வச்சுட்டேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் 3 எவிடன்ஸ் வச்சிருக்கிறான், நல்லா கவனிக்கணும். இந்த எவிடன்ஸை வைத்துக்கணும். ஒண்ணு அவர்களுடைய கட்டிடங்களை அழிக்காம விட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு இதை சொல்றான், கண்டுபிடிச்சிருவாங்க. நூஹ் நபி கப்பல் மாதிரி தான் இதுவும். அப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்ததுன்னா நம்பணும்லங்க. அவங்களுடைய ஆற்றலை காட்டுவதற்கு ஏதாவது ஒன்று வேணுமா இல்லையா? அந்த ஆய்வு அடிப்படை அல்லாஹ் சொல்றான், அவங்க வாழ்ந்த கட்டிடங்களை நான் அழிக்கவில்லை, எல்லாத்தையும் அழிச்சு நான் அழிக்கிற சம்பவத்தை நம்ம பின்னாடி வருவோம். அவங்க வாழ்ந்த பகுதியை இப்ப கண்டுபிடிக்க ஏழுமான்னு கேட்டா நேரடியா ஏழாது, ஆய்வு செஞ்சா ஏழும். நல்லா விளங்கிக்கணும். ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பாயிண்ட்டுக்கு சொல்ல வர்றேன். அந்த மணற்குன்றையா தேடி பார்த்து இந்த நிலப்பரப்பை எல்லாம் பார்த்து அந்த மணற்குண்டுக்கு பகுதியில் இன்னைக்கு உயரமான தூண்களுடைய சிதிலமடைந்த கட்டிடங்களை கண்டுபிடிச்சு இதுதான் ஆதி இருந்த இடம்னு சொல்லி அதை வீடியோவாக நினைச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அநேகமா நாளைக்கு பார்க்கறவங்க அதை சேர்த்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ காட்சிகளோட என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க நீங்க கேட்டீங்கன்னா, குர்ஆனை வச்சு நம்ம நேரடியா வச்சு கண்டுபிடிக்கவில்லை, ஹதீஸை வச்சு கண்டுபிடிக்கவில்லை. அல்லாஹ் அந்த அடையாளம் கட்டிடத்தை மிச்சமா வச்சிருக்கேங்கிறான் மணற்குன்ற. அப்ப அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கிறோம். அந்த காலத்துல ஊரை உயரமா கட்டுறதா இருந்தா அது இன்னும் அழியாம இருக்குன்னு சொன்னா அந்த பகுதியில மணற்குன்றுகளாக வேற திட்டுத்தா இருக்கும், சமமான தரையா இருக்காது. இப்படி ஒரு பாறை, அப்படி ஒரு பாறை. பாறைன்னா அந்த முளைக்கக்கூடிய பாறை. பாறை என்று சொன்னா வழுக்கு பாறை கிடையாது, அதுலயும் மண் பாறை. அதானே ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான பாறை. அந்த மாதிரி அதுல செடி கொடிகள் எல்லாம் முளைக்கும். அப்படியான பாறைகள் எங்க இருக்குன்றத பார்த்து கண்டுபிடிச்சு அதுகளையும் எடுத்து நினைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒளி நாடாக்களாக மக்களுக்கு விட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை குறை சொல்ல முடியாது. ஆய்வு அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னான்னு இடத்த காட்டல, ஆய்வு செஞ்சு இது ஓரளவுக்கு இந்த குர்ஆன் சொல்ற எவிடன்ஸோட புரிந்து வருகிறது என்று சொல்லுகிறார்களே, அது தப்பு இல்லை. அப்ப அவர்கள் வாழ்ந்தது அந்த ஏரியா தான், இந்த யமன் ஹல்ரமோத்துங்கிறாங்கல்ல, அந்த ஏரியா தான் இதுக்கு மேட்சா வருது. இந்த கபர் இருக்குங்கிற மேட்டை மட்டும் விட்டுற வேண்டியது. அது மக்கள் சொல்ற அப்படிலாம் கபர் இருக்கலாம் அடிச்சுலாம் சொல்ல இயலாது. அதான் பாயிண்ட். அப்ப அவங்க இருந்த அந்த பகுதி நமக்கு விளங்குகிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? குர்ஆன்ல நபிமார்கள் வரலாறு சொல்ற போறது பூரா எடுத்து பாத்தீங்கன்னா 90% பிரச்சாரம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்கள் வரலாறுங்கிறானே, இத்தனை தேதி பிறந்தாரு, இத்தனை புள்ள சின்ன பிள்ளையா இருந்து இது பண்ணாரு, அப்படி அதெல்லாம் இருக்கா? இத்தனை கல்யாணம் பண்ணாரு, பொண்டாட்டி பேர் இது, இத்தனை புள்ள பிறந்துச்சு அவருக்கு, பாப்பா பேர் இது, அம்மா பேர் இது, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்காது.
குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா எந்த நபிக்கு என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் வரலாறு, நம்ம எதை வரலாறுங்கிறோமோ அதை சொல்ல மாட்டான். அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும் அதை சொல்லுவான். அதிலிருந்து நமக்கு என்ன தேவை, என்ன அறிவுரை நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நபிமார்கள் சுட்டி காட்டுறத தவிர குர்ஆன் என்ன வரலாற்று புஸ்தகமா, இன்னும் நடந்துச்சுன்னு தெரிஞ்ச இந்த காலகட்டம் அதுக்கு இல்லை. குர்ஆன்ல சொல்றது இபரத்தல்லி உலில் அல்பாங்கறான், லக்கதுகான ஃபீ கஸஸிஹிம், அவர்களுடைய வரலாறுகளிலே அறிவுடைய மக்களுக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்ற காரணத்தினால அவங்களுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் கொஞ்சம் விழாவாரியாக சொல்கிறான். நூஹ் நபி அளவுக்கு சொல்லாவிட்டாலும் ஒரு 3 சூறாக்கள்ல தொகுப்பாக விரிவான அவருடைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த அறிவுரைகளை நீங்க லேசா கூட அதுல சில பாயிண்டுகள் இருக்குது. அந்த அறிவுரை என்னன்னு கேட்டா 7வது அத்தியாயத்துல 65ல ஆரம்பிச்சு 72 ஒரு 7 வசனத்துக்கு வரிசையா வரும். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வரிசையா மொழிபெயர்த்தாலும் உங்களுக்கு வழங்கும், எதுல எக்ஸ்ட்ரா வழக்கம் தேவை அதை மட்டும் சொல்லிக்கிறோம். ஒயிலாதின் அகாஹும் ஹூதா, ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். கால அவர் சொன்னார் யாக்கோம் இஅ்புதுல்லாஹ், அவர் என்ன சொன்னார் அந்த மக்களுக்கு கேட்டா யாக்கோம் இஅ்புதுல்லாஹ், மக்களே அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த ஒரு கடவுளும் இல்லை. அப்ப அல்லாஹ் வணங்காம இருந்திருக்காங்கன்னு விளங்குது, பல கடவுளை வணங்கி இருக்காங்கன்னு விளங்குது இந்த பிரச்சாரத்தில் இருந்து. அவளா தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று ஒன்னு கேட்டார். கேட்ட உடனே வழக்கம் போல எதிர்ப்புமா இல்லையா, காலல் மல உள்ளதீன கஃபரு மின் கௌமிஹி, அவரது சமுதாயத்திலே நிராகரித்தவர்கள் கூறினார்கள் இன்னால நராக ஃபீ சஃபாகத்தின், உம்மை மடமையில் இருப்பதாகத்தான் நாங்கள் காணோம். எது மடமைங்கிறான், ஒரு கடவுள் மடமையா, நிறைய கடவுள் வணங்குறது அறிவுபூர்வம் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நிறைய கடவுள் வணங்கிட்டு இருக்கான், அது என்னமோ அறிவுபூர்வமான விஷயம் மாதிரி இவரு சொல்றது மடத்தனமா அவனுக்கு தெரியுது. அப்ப நல்ல விஷயங்களை சொல்லும்போது நம்ம சீர்திருத்தம் பண்ணுவோம்னு வைங்களேன், வரதட்சணை வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா நம்மள குழப்பவாதிப்பாங்க. குழப்பமே அவங்க செஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, நீங்க நல்ல விஷயம் சொல்ல போனா உங்களை குழப்பவாதின்றாங்க. மடமையில இருக்கிறவனே மடமைக்கிறான். யார மடமைக்கிறான், மடமையை ஒழிக்கிறதுக்கு வந்தவரை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான், இன்னால நராக ஃபீ சஃபாகத்தின், உம்மை மடமையில் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒண்ணு நீ ஒரு மடையனா இருக்கணும், இன்னால நதுன்னுக்கு மினல் காதிபீன், நீ ஒரு பொய்யன் நாங்க நினைக்கிறோம். நீ அல்லாஹ்ங்கறிய, நீ பொய் சொல்ற. ஒண்ணு. ரெண்டாவது மடையனா இருக்கிற, இதான் உனக்கு உன்னை பத்தி எங்களுடைய கணிப்பு. அவர் என்ன பண்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. அதாவது மடையனா இருக்கேன்றவன சொல்லிட்டு போடான்னு போக கூடாது, விளக்கம் சொல்லணும். குழப்பவாதுன்னு சொன்னா என்ன குழப்பம் சொல்லு என்று பதில் சொல்ல நம்ம கடமை இருக்கிறது. அவர் சொன்னார் பதில், யா கௌமி, என் சமுதாயமே, லைஸபி சபாஹா, என்னிடத்தில் ஒரு மடமையும் இல்லை. எது மடமை சொல்லுங்களேன், என்னிடத்தில் என்ன மடமையை கண்டீங்க? யா கௌமி லைஸபி சபாஹா, என்னிடத்தில் எந்த ஒரு மடமையும் இல்லை. வலாக்கின்னி ரசூலுன் மிர் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனிடமிருந்து அகில உலகத்தின் அதிபதியிடமிருந்து தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு டாபிக் விட்டனே. ஹூதுன்னு நபிங்கிறதுக்காக வேணும்ல, நபிமார்கள் வரலாறுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அவர் நபிங்கிற பொறுப்பு வேணும். பொறுப்பு வலாக்கின்னி ரசூலுன் மிர் ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்து இறைவனுடைய தூதராக வந்திருக்கிறேன். அவர் இறை தூதர். அவர் சொன்னதே குர்ஆன்ல அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் தானே, அது வழங்கிருச்சு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பீக், என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு நான் இட்டுக்கட்டியா சொல்றேன். இறைவனுடைய தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அனலக்கும் நாசிஹுன் அமீன், நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவனும் நம்பிக்கைக்குரியவனுமாக இருக்கிறேன். உங்களை ஏமாத்தல, நம்பகமானவன் ஏமாத்தி உங்கள்ட்ட இருந்து ஏதோ ஃப்ராட் பண்றதுக்காக வேண்டி நான் இதை சொல்லல அப்படின்னு சொல்றாரு. மேல அவங்கள்ட்ட கேட்கிறாரு, அவ அஜிப்தும் அஞ்சாக்கும் திக்ரும் மின் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும் லியுந்திரக்கும், உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக உங்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு, இதுலயும் விளங்குது அந்த கோத்திரத்தவர் சேர்ந்தவர், அலா ரஜுலின் மின்கும், உங்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு இறைவன் தூது செய்தி அனுப்புவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? நீங்க நல்லா நடக்கணும் என்பதற்காக வேண்டி உங்களை சேர்ந்த ஒரு மனிதராகிய எனக்கு அல்லாஹ் செய்தியை தந்திருப்பது உங்களுக்கு ஆச்சரியமா, இதுல ஆச்சரியப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அறிவுரை சொல்றாரு, நூஹ் நபி சொல்றாரு. அதை சுட்டி காட்டினார்ல, முதல் எடுத்து காட்டணும்ல, ஒதுக்குரு, நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கள், இஜ்ஜாலக்கும் குலஃபா மின் பாதி கௌமி நூஹின், நூஹுடைய சமுதாயத்திற்கு பிறகு உங்களை அந்த இடத்தை நிரப்பக்கூடிய கலீஃபாக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான், பின் தோன்றல்களாக ஆக்கியிருக்கிறான். வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்கள் உடலமைப்பிலே ஒரு விரிவாக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபதுகுரு அலா அல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அவர் சொல்கிறார். உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க சொன்ன பதிலேயே அவங்களுடைய கொள்கையெல்லாம் வழங்கிடும். அவங்க என்ன பதில் சொல்றாங்க, காலு அஜேத்தனா லினஅபுதல்லாஹ வஹதஹு வ நஸர மா கான யாபுது ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்கு தான் நீ வந்திருக்கிறீரோ? அப்ப என்ன வணங்கியிருக்கான்னு வழங்குது,
அதாவது முன்னோர்கள் நிறைய கடவுள்களை வணங்கி இருக்கிறாங்க என்பது தெளிவான வார்த்தைகள். அவங்களே சொல்றாங்க, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை நாங்கள் விட்டுவிட்டு ஒரு அல்லாவை, ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லத்தான் நீ வந்தீரா என்று கேட்கிறார்கள். பாத்தினா பிமா தாய்துனா இன் குன்த மின சாதிகீன், நீ உண்மையாளரா இருந்தா அது வெறும் பயங்காட்டிய அதை கொண்டு வைப்போம், இன்னும் அல்லா இருக்கான் தண்டிச்சிருவான் அப்படி பயங்காட்டியப்பா அதை கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்க. அதாவது எந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதா இருந்தாலும் இது நீங்க கவனிக்கணும். எல்லா நபிமார்கள், சில நபிமார்களுடைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. நீங்க அழிக்கப்பட்டதுல கூட சில ஆளுகளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் போட்டு அழிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். யார் அழிக்கப்பட்டது வந்தாலும் அவங்க கேட்டுதான் அழிக்கப்பட்டாங்க, நல்லா வழங்கிக்கணும். நூஹ் நபி விஷயத்துல இதே வார்த்தை சொன்னாங்க, என்னமோ சொன்னீங்க கொண்டு வாப்போம், கொண்டு வாப்போம், அழிச்சிருவியா அப்படின்னு சவால் விடும் பொழுது இறைவன்ட்ட சவால் விட்டா என்ன ஆகும்? அவரை நம்பாம இருக்கிற விஷயம் வேற. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்தப்பா இந்த மாதிரி சொல்றீங்க அல்லாஹ் ஏத்துக்கலன்னா பயங்கரமான வேதனை வரும்னா அதை கண்டுக்கிறாம வேற மாதிரி போயிட்டு இருந்தா அழிக்க மாட்டான். இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தனுமே என்னமோ அல்லாஹ் என்னமோ பண்ணிடுவாங்கறிய பண்ணு பாப்போம், பண்ண சொல்லியே பாத்துருவோம் இப்படின்னா என்ன செய்வான் அல்லாஹ்? அது இறை தூதர் இருக்கும்போது, இறை தூதர் வந்து இறைவனிட்ட செய்தியை வாங்கி எச்சரிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி எதிர்த்தார்களே, ஆனால் அதனாலதான் அவர்கள் அழிக்கப்படுறாங்க. அதை விளங்கிக்கணும். அந்த மாதிரி அவர்கள் கேட்டார்கள், தண்டனை அவங்க கோர்றாங்க. அவங்க அதான் அழிக்கப்பட்டார்களே, அந்த அழிவு அவர்களா வழியை தேடுறாங்க. ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லுவது வேற, அழிச்சு பாருங்கிறது வேற. அப்படி சொன்னார்கள். பாத்தீனா இமா தாய்துனா, நீங்க எங்களுக்கு எச்சரிப்பதை கொண்டு வா பார்ப்போம், இன் குத்தமின சாதிகீன், நீ வந்து உண்மையாளராக இருந்தா கொண்டு வா என்று சொன்னார்கள். கால அவர் சொல்லுகிறார், கது வக அலைக்கும் ரப்பிக்கும் ரிஜிசும் வகலபுன், அல்லாஹ்விடமிருந்து கோபமும் வெறுப்பும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்ட சவால் விடுறீங்களா நீங்க? ஏத்துக்கிறாத ஒரு குற்றம் முடிஞ்சா கொண்டு வான்னு சொன்னா நீ என்னப்பா செய்யற, அல்லாஹ்ட்ட கோபத்துக்கு ஆளாக பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அறிவுரைதான் சொல்றாரு. அத்து ஜாதிலூனனி ஃபி அஸ்மாயின் சம்மைத்துமுக அன்தும் ஆபாவுக்கும் மா நஸல் அல்லாஹு பிஹா மின் சுல்தான். அழகா சொல்றாரு, நீங்க வந்து என்னிடத்தில் விவாதம் செய்யறீங்க. எது பத்தி விவாதம் செய்யறீங்க? வெறும் பெயர்களுக்கு விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெறும் பெயர்கள் நீங்க சொல்றீங்களே, அவர் எப்படி வணங்குறீங்களே, இதெல்லாம் இருந்துச்சு நெசமா? கற்பனை பாத்திரங்கள். நீங்கள் வந்து பல கடவுள்கள் நினைத்து வணங்குறீங்களே, அதெல்லாம் இருந்துச்சு நெசமா? இல்ல, வெறும் பேர் தான். நீ சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்மை கிடையாது. கற்பனை பாத்திரங்களை என்ன செய்வீங்களா, கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கதையை ஜோடித்து கொண்டு நீங்களா வணங்குகிறீர்களே தவிர அதை பற்றி என்னிடத்தில் வாதம் பண்ண வர்றீங்களா? நான் அகில உலகத்தை படைத்த இறைவனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடான்னு கேட்டா நீங்களா கற்பனை செய்து கொண்ட பெயர்களை வைத்துக் கொண்டு அதுல என்ற சண்டைக்கு வர்றீங்களான்னு கேட்கிறார். ஜாதிலூனனி, என்னிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களா? வி அஸ்மாயின் சமைத்துமுகா அன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சுட்டி கொண்ட வெறும் பெயர்கள் அது விஷயமாக, கற்பனை பாத்திரங்கள் விஷயமாக சண்டைக்கு வருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. மா நஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், இதற்கு எந்த சான்றையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. இப்ப நான் பாக்குறோம்ல, சொன்னோம்னா அதான் தர்காக்குள்ள போக கூடாது அப்படின்னா இவன் கற்பனையா கதை ஜோடிச்சு வச்சுப்பான். எல்லாம் பேர் மட்டும் தான் நெசமா இருக்கும். மொஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானினா அப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரு. இந்த சொல்ற மேட்டர் பூரா கற்பனை, வெறும் பேர் தான் நெசம், பாக்கி உள்ளது பூரா என்னது அவ்வளவும் கற்பனை. அப்ப கற்பனையா போச்சு, வெறும் பேர் தானப்பா அதுல இருக்கு, மத்த எல்லாம் போய் தானப்பா. அந்த மாதிரியாக அவங்களும் சொல்றாங்க, அவங்களும் அப்படி இருந்திருக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணா, சவால் விட்டான். அதுக்கு என்ன பதில்? இது வந்து அறிவுரை. சவால் என்ன விட்டான், கொண்டு வா வைப்போம் அப்படின்னால கொண்டு வர்றேன்னு சொல்ற அதிகாரம் கிடையாது நபிக்கு. கொண்டு வான்னு சொன்னான்டா, அவர் என்ன பதில் சொல்றாரு? பொன் தொகுதிரு எதிர்பாருங்கள், இன்னி மாக்கும் என்ன முன்தொகுதி, நானும் எதிர்பார்க்கத்தான் முடியும். நான் அல்லவா, அல்லாஹ் சொன்னது சொல்லிவிட்டேன், தண்டிப்பேன்னு சொல்லிட்டான், சொல்லிவிட்டேன். நீ சேலஞ்சு பண்ற, நாளைக்கு வர நான் சொல்ல முடியுமா? எனக்கு வர எனக்கு தெரியாது. எப்போ ஒரு உண்மையாளராக இருந்தா கொண்டு வான்னு கேட்கிறா தானே? அதுக்கு நான் சொல்ற பதில் என்ன? பொன் தொழிரு வெயிட் பண்ணு, இன்னி மாக்கும் முன்தொகுதி, உன்னை நானும் வெயிட் பண்ண தான் போறேன். எனக்கு தெரியாது, இத்தனை தேதி வரும்னா எனக்கு டேட் குறிக்க இயலாது, அது அவன் தீர்மானிப்பான், எனக்கு சொல்ல தெரியாது. நானும் வெயிட் பண்றேன், நீ வெயிட் பண்ணாதான் பதில். கொண்டு வர்ற அதிகாரம் இல்ல, தண்டனை கொண்டு வர்ற அதிகாரம் இறை தூதர்களுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, ஃபஅன்ஜைனாஹு, அவரையும் வல்லதீனமாஹு, அவரோடு இருப்பவர்களையும் பிரஹமத்தி மின்னா, நமது அருளால் காப்பாற்றினோம். வகதனா தாபிரல்லதீன கஸபு பிஆயாத்தினா, நமது அத்தாட்சிகளை நிராகரித்தவர்களை வேரோடு கருவறுத்தோம். வமா கானு முஃமினீன், அவர்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயம் 72வது வசனத்துல அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய சவாலு, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தைரியம், அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது என்ற பல விஷயங்கள் இந்த அறிவுரையிலிருந்து விளங்குகிறது.
அதே மாதிரியான விஷயத்தை வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 11வது அத்தியாயம், அவர் பெயர்ல உள்ள அத்தியாயம் 11ங்கிறது ஹூத். சூராவுக்கு பேர் என்னது? ஹூத். அந்த ஹூத் என்ற அத்தியாயம் 11வது அத்தியாயத்துல அதாவது கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 10 வசனம் இந்த சம்பவம் இடம்பெற்றதுனால அந்த அத்தியாயத்துக்கு அந்த பேர் வந்திருக்குது, ஹூத பத்தி வருது. அந்த ஒரு 10 வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒயிலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பி வைத்தோம். கால் அவர் சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே கிடையாது. இன்னன்தும் இல்லா முஃப்தரூன், நீங்கள் கற்பனை செய்பவர்களாக இருக்கிறீர்கள். வேற வேற கடவுளை வணங்குறீங்கன்னா எல்லாம் கற்பனை தான் செய்யறீங்க. அடுத்து என்ன பண்றாருன்னா எல்லா நபிமார்களும் சொன்னது இவரும் சொன்னார். எல்லா நபிமாரும் என்ன சொல்லுவாங்க? பிரச்சாரம் செய்து விட்டு உங்கள்ட்ட நான் ஏதாவது கேட்டேனா? கூலியா கேட்டேன்? யார் கூலி கேட்டது கிடையாது. இது எல்லா நபிமாரும் கூலி கேட்கவும் இல்லை, கூலி கேட்கவில்லை என்பதை சொல்லியும் காட்டினார்கள். சொன்னாங்க, இவங்களும் சொன்னாங்க, யா கௌமி, என் சமுதாயமே, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதற்காக உங்க இடத்துல எதையாவது நான் கேட்டேனா? கேட்கவில்லை. நான் வந்து கத்துறேனே பேசுறேனே, இதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்தனா? ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபத்ரனி, எனக்குரிய கூலி என்னை படைத்த அல்லாஹ்விடத்தில் தான், இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. அவன் கூலி எதிர்பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேனா? உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்தனா? அப்ப நபிமார்கள் யாருமே மக்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எந்த நபியும் மக்கள்கிட்ட கையேந்திரது கிடையாது. மக்கள்கிட்ட வந்து எனக்கு தாங்கன்னு கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அதை ஒரு தகுதியா அல்லாஹ் சுட்டி காட்டுறான். பிரச்சாரம் செய்பவர்கள் அனைவற்றையும் இருக்கணும். யார் பிரச்சாரம் செய்தாலும் மக்கள்கிட்ட போய் ஹீன் பலகாட்ட முடிஞ்சு வச்சுக்காது. மக்கள்கிட்ட கேட்கறது வந்து தாவாவில் ஈடுபடக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அந்த கையேந்திர விளையாட்டு வச்சிடக்கூடாது. அச்சா அவ்வளவு அடிபட்டு போயிடும். அதில் கவனமா இருக்கணும். இது ஹூத் நபியுடைய அப்பலா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு ஹூத் நபி கேட்டாங்களே, இது நம்மளும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுல கவனமா இருக்கணும். மேலும் சொல்லுகிறார்கள், யா கௌமி, என் சமுதாயமே, இஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலைஹி, அவனிடத்திலே சரணடையுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்தை மழை பொழிய செய்வான். அதே நூஹ் நபி சொன்ன மாதிரி, அந்த மழை பஞ்சத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மழையை தருவான். நூஹ் நபி சொன்னாங்களே, இதான் நபிமார்களுடைய வழிமுறை. எல்லா நபிமார்களும் காட்டி தந்த சுன்னத்து என்னன்னு கேட்டா, தப்பு செஞ்ச பிறகு அல்லாஹ் வறட்சியால் தண்டிப்பான். தண்டிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருளை மழையை பெற முடியும். ஹூத் நபின்னு சொல்றாரு. அவரை கற்பனை பண்ணியா சொல்றாரு? அல்லாஹ்வுடைய மெசேஜ் சொல்றாரு. அப்ப யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை வானத்தை தொடர்ந்து மழை பொழிய செய்வான். யஸீதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்கள் வலிமையோடு மேலும் வலிமையை அதிகப்படுத்துவான். வலா ததவல்லு முஜ்ரிமீன், குற்றமிழைத்து நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், குற்றவாளியாளாக புறக்கணிக்காதீர்கள் சொல்லி இவ்வளவு அவர் சொல்றார். அந்த மக்கள்கிட்ட இதுல என்ன வழங்குது? அவங்களுக்கு வந்து ஒரு வறட்சி பஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். இல்லாட்டி மழை கொட்டும் போது போய் நீ மழை பெய்யும் உனக்கு பாவ மன்னிப்பு கொண்டாடு, இருக்கிற மழை போதுங்கிறோம் அப்படித்தானே சொல்லுவான். மழையை பத்தி யாவும் காட்டுறாங்க. என்ன விளங்கிருன்னு? அங்க மழை இல்ல, அல்லாஹ் ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன தண்டனை ஃபர்ஸ்ட் கொடுக்குறான். திருந்துறதுக்காக அழிக்க முந்தி மழை இல்லாம ஆக்கி பார்ப்போம். இந்த வறுமை, இந்த கஷ்டம் அவர்களை வந்து இறைவன் பக்கம் திருப்புகிறதா, சரியான பாதையின் பக்கம் திருப்புகிறதா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பார்க்கறான். அதுக்கு தான் அது வேணுங்கிறது தான் அல்லாஹ் சுட்டி காட்டுறாரு. அவர் போய் ஹூத் நபி சொல்றாரு, ஏய் பாவ மன்னிப்பு கேட்பா, திருந்திக்க போய் திருந்து அல்லாஹ் உனக்கு மழையை தருவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. காலு, அவர்கள் சொன்னார்கள், யா ஹூத் மா ஜித்தனா பி பையினா, நீ ஒரு அத்தாட்சி ஒண்ணு கொண்டு வர காணாமே, நீ என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிற அத்தாட்சிங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு அத்தாட்சி கொண்டு வரலன்றதுனா கொண்டு வரலன்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் லெவல்ல கேட்ட கேள்வின்னு வச்சுக்கிறேன், அதுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அல்லது கொண்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்தா இதெல்லாம் பெரிய இதா போய, என்ன இது பெரியது, இது நான் கூட செய்வேன் இப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்ன வந்து ஒத்துக்கிற மாட்டான். ஆனா கண்டிப்பா வலிக்கிற எல்லா நபியும் அற்புதம் கொண்டு வந்தாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. எந்த நபி அனுப்பினாலும் அவர்கள் பில் பையினாத்தி, பையினாத்துகளோட வந்தார்கள் என்று நம்ம ஏற்கனவே அற்புதங்கள்ங்கிற தலைப்புல உங்களுக்கு அடிப்படையை சொன்ன இலக்கணம் அதுல சொல்லிட்டோம். இவரும் அற்புதத்தை கொண்டு வந்தார், இறை தூதர் என்பதற்கான சான்றுகளை முன்வைத்தார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் கொண்டு வரலையேங்கிறாங்க. இது ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் வரும்போது வேண்டா கொண்டு வராமல் இருந்திருக்கலாம், அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. அல்லது கொண்டு வந்திருந்தாலும் வேணும்னு மறுக்கிறதுக்காக இல்லைன்றான். அதுக்காக கொண்டு வரலங்க கூடாது. இவரும் அற்புதம் செய்தார், அவங்க சொல்ல வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு வரலன்ற கூடாது. அல்லாஹ் சொல்ற வச்சு நம்ம தீர்மானிக்கணும். அவ மாஜித்தனாபி பையினா, ஒரு அற்புதத்தை நீ எங்கள்கிட்ட கொண்டு வர காணாம, ஒமா நகுனுபி தாரிக்கி ஆலிகத்தினா அன்கவுலிக்க, ஓன் சொல்ல கேட்டுக்கிட்டு எங்க கடவுளை நாங்க விட முடியாது, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு எங்கள் கடவுளை நாங்கள் விடுபவர்களாக இல்லை.
வமா நஹனு லக பிமுமினீன், நாங்கள் உம்மை நம்பக்கூடியவர்களாகவும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியே, அதாவதுங்க உலகத்துல நபிமார்கள் வரலாறு படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, உலகத்துல எந்த நீங்க இப்ப சந்திக்கிற எந்த வாதம் புதுசாவே இருக்காது, எல்லாம் அப்படி ரிவர்ஸ் தான். இந்த ஃபேஷன் மாதிரி தான், இந்த நாகரிக ஃபேஷன் பண்ணல. ஒரு ஃபேஷனா இப்படி சட்டை காலர் இல்லாம போட்டு வருவாங்க, இது ஃபேஷனா இப்படி ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய போட்டிருப்பாங்க, அதான் திரும்பி வரும். இப்ப என்னென்ன ஒரு நாகரிகம் சொல்றானோ இதெல்லாம் கழிச்சு கட்டின விஷயம் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு புதுசா அது ஒரு புதுசு மாதிரி தெரியும். இதே மாதிரி தான் அந்த வாதங்கள் எடுத்து பாருங்க, மனுஷ மென்டாலிட்டி பூரா ஒரே மாதிரி. இறை தூதர்கள் வரும்போது பேசின பேச்சு இருக்க, அபூஜஹல் பேசினா தான் இன்னைக்கு உள்ளவர்களும் பேசுவார்கள். ஃபிரௌன் பேசின பேச்சை தவிர புதுசா வழங்கணும் ஒன்று பேச இயலாது, எல்லாம் ஒரே டைப் பார்த்தா இருக்கும். இந்த சைடு பேச்சு பூரா ஒரே மாதிரியா இருக்கும். நுபுவத்து வஹியுடைய பேச்சு இருக்க, அது பூரா ஹக்கில் இருக்கிறவங்க பேச்சு பூரா ஒரே ஸ்டைலா தான் இருக்கும். பாத்தில் இருக்கிறவங்க பேச்சு பூரா அந்த மாதிரி ஒரே ஸ்டைலா தான் இருக்கும். அது நீங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப நம்ம போய் சொல்லுவோம், ஏன்டா தர்கா நான் ஏன் பண்றீங்களா, மார்க்கத்துல இல்ல, ரசூலுல்லாஹ் தர்கா இருக்கு இடிக்க சொல்லிட்டாங்க, கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்களே, என்ன அவுலியா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுதுவனே பேசுறாங்களே, அவுலியா பைத்தியம் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதே சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, இன்னகூலு இல்ல அத்தராக பஅது ஆலிஹத்தினா பிஸூயின், எங்களுடைய கடவுள்கள்ல ஏதோ ஒரு கடவுள் தான் உன்னை இந்த மாதிரி மெண்டலாக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இவர் சத்தியத்தை சொல்றாரு, அவங்க கடவுள்ல ஒண்ணு இவர் அப்படி ஆக்கிருச்சான், உன்னை லூஸ் ஆக்கிடுச்சு, எங்க கடவுள்ல ஒரு கடவுள் தான் நெஞ்சிச்சு கோவப்பட்டு உன்னை இந்த மாதிரி ஆக்கி விட்டது என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி டைப்ல இப்ப இன்னைக்கும் சொல்றாங்க, அன்னைக்கும் சொன்னாங்க, எல்லா காலத்திலும் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுகிறார், இன்னி உஷிஹிதுல்லாஹ், நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன். இந்த மாதிரி சொல்றீங்க நீங்க, என்னை இப்ப என்ன பண்ணிட்டாங்கிறீங்களா, அதுக்கு அல்லாஹ் சாட்சி. அப்புறம் உஷிஹிது அன்னி பரீஉம் மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிப்பதை விட்டும் நான் விலகியவன் என்பதற்கு நீ சாட்சியாயிரு. பயங்காட்டி பாக்குறியா? அவளியா தான் காலை பிடிச்சி இழுத்துறாருங்கறியா? இருக்கட்டும், நான் அதுல இருந்து விலகியவன் டெக்ளேர் பண்ணணும். பயந்து அடிக்கிற கூட அப்படின்ற கூட பிரச்சாரம் பண்ணி பயங்காட்டுவாங்க. நீ தெரியாதனமா பண்ணிட்டு இருக்கிற. அன்னைக்கு ஒருத்தர் அப்படித்தான் பேசுறாரு, நாக்கு இழுத்துக்கிடுச்சு. போன மாசம் இப்படி பேசுறாரு, கை இழுத்துக்கிடுச்சு, அவர் கால் இழுத்துக்கிடுச்சு, அடுத்த வாரம் செத்து போயிட்டாரு, உள்ள நிரந்தரமா இருக்கிற மாதிரி இப்படிலாம் பயங்காட்டுவாங்க. என்ன பதில் சொல்லணும்? இன்னி பரீஉன் மிம்மா துஷ்ரிகூன், நீ இணை கற்பிப்பை விட்டு நான் விலகியவன், நீனே சாட்சியா இருக்கிறான். செய்யற செய்யிட்டு பார்ப்போம், அல்லாஹ் செய்யறானா இவங்க செய்யறான்னு பார்க்கணும்னு சவால் விடணும். அவர் விட்டார், விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் சொல்றாரு, இன்னி பரீஉன் மிம்மா துஷ்ரிகூன மின் தூனிஹி, அவனை என்று நீங்கள் யாரை இணை கற்பிக்கிறீர்களோ அத்தனை பேரை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். ஃபகீதுனி ஜமீஆ, என்னடா அவுலியா செய்ய, என்னடா உங்க கடவுள் செய்யறது, அவங்களோட நீங்க சேர்ந்துக்கிட்டு சூழ்ச்சி பண்ணுங்கடா பாப்போம். அவங்களும் பண்ணிட்டு ஃபகீதுனி ஜமீஆ, எல்லாரும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள். வலா துன்லிரூன் சும்ம லா துன்லிர், அவகாசம் தராத, இன்னைக்கே செய்ய பார்ப்போம், இன்னைக்கே செய்ய சொல்றோம், இந்த கால எடுத்து சொல்ல பார்ப்போம், கையெடுக்க சொல்லி பார்ப்போம், இன்னைக்கே செய்ய சொல்லி பார்ப்போம். அவர் கேட்கிறாரு, அவரோட நீனும் சேர்ந்துக்க, உன்னுடைய யாரை வச்சு எனக்கு பயங்காற்றியோ அவங்கள மட்டும் இல்ல, நீனும் போய் பங்கா சேர்ந்துக்க, சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு டைமே தராத, இப்ப செய்ய சொல்லு, இப்ப செய்ய சொல்லு, நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி மந்திரம் போட்டுருவார், கையெழுத்துறோம், காலை எழுத்துவாருன்னு கேட்டா கூப்பிடணும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கூப்பிடுங்க, வாடா எங்கேயும் முடக்கடா பார்ப்போம், என்ன கால் மண் வேணுமா, இந்த மண்ணு என்ன வேணுங்கிற, அதெல்லாம் வேணும் வரல, மந்திரம் செய்யறதுக்கு என்ன வேணும், காலடி மண்ணு வேணும்பாங்க, நம்ம போட்ட சட்டை வேணும்பாங்க, ஏதாவது நம்ம கிட்ட ஒரு பொருள் வேணும், அப்பதான் நம்ம மந்திரம் செய்ய செய்யி என்று சேலஞ்சு பண்ண, பயப்படக்கூடாது. ஒண்ணு பண்ண, நம்ம 20 வருஷம் பண்ணி யாரா பண்ணாங்களா, எனக்கு நான் சவால் விடுறதா இருக்கிறேன், வழங்குதா? ஏன் அப்படி சவால் விடுறோம்னா, ஹூத் நபி வாழ்க்கையில் அப்படித்தான் நான் சொல்லித்தரேன், அப்படித்தான் விடணும். இது பெருமைக்கு இல்ல, நீங்களும் விடணும். தேடா வைப்போம், நான் ரெடி. ஒன்னும் ஆக போறது இல்ல, யாரும் ஒண்ணு பண்ணிடல. இது கவனமா, அதான் ஹூத் நபி வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை. அப்ப இன்னும் சொல்ல போனால், இன்னி அதுக்காக வேண்டிய ஆணவன்ற அர்த்தம் இல்ல, அதுக்கு அவர் கவுண்டர் கொடுத்துறாரு. சேலஞ்சு பண்ணா நீ அல்லாஹ்வானி அப்படி நினைச்சிடக்கூடாதுல. இன்னி தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அந்த தைரியத்தில் சொல்றேன். இவங்களுக்கு முடியாது என்ற தைரியத்தில் சொல்றேனே தவிர நானும் அந்த பெரிய ஆற்றல் உள்ளவன் என்று நான் சொல்லவில்லை, அதையும் சேர்த்துக்கணும். இன்னி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது, அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். முஆமின் தாபத்தின் இல்லாஹு ஆகிதும் பி நாசியத்திஹா, எந்த ஜீவனாக இருந்தாலும் அதன் குடுமி அவன் கையில் தான். முன்னற்றின்னு சொல்லுவாங்க அரபில, தமிழ்ல குடுமிம்பாங்க. ஒரு கண்ட்ரோல கையில வச்சுக்கிறதுக்கு அரபில எப்படி சொல்லுவாங்க, அதனுடைய முன்னற்றியை அவன் பிடித்திருக்கிறான் நேரடி அர்த்தம். ஆனா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, ஒருத்தனுடைய பிடி இன்னொருத்தன் கையில சொல்லுவாங்க, அவன் குடுமி என் கையிலம்பாங்க. அதுக்காக வேண்டி எப்படி அர்த்தம் செய்யணும், அர்த்தம் முன்னற்றி. எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அதன் முன்னற்றியை அவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான், அவன் கண்ட்ரோல் அம்புடைய வச்சுக்கிட்டு இருக்கிறான், உன்னால ஒண்ணு பண்ண இயலாது போ. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம்,
என்னுடைய இறைவன் நேரான பாதையில் இருக்கிறான் அப்படின்னு வேற சொல்றார். சொல்லிட்டு இன்னும் சொல்றார், இன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தீர்களானால் பக்கத்து அபுலகத்துக்கும் ஒரு சிறுத்து இலைக்கும், எதை கொடுத்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதை எடுத்து சொல்லிட்டேன், ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. ஒயஸ்தக்லிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும், உங்களை அழித்துட்டு உங்க இடத்துல அல்ல வேற ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டுவான், எச்சரிக்கிறேன். வலா தல்லுருனஹு ஷைஆ, அவனுக்கு எந்த தீங்கும் உங்களால் செய்துவிட முடியாது. இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ், எல்லா பொருட்களையும் என் இறைவன் கண்காணிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்தார். வலம்மா ஜா அம்ருனா, நமது கட்டளை வந்த பொழுது, கட்டளை அழிக்க வேண்டிய கட்டளை, நஜ்ஜைனா ஹூதன், ஹூதையும் காப்பாற்றினோம், வல்லதீன ஆமனூமாஹு, அவரோடு நம்பிக்கை கொண்ட மக்களையும் காப்பாற்றினோம், பிரஹ்மத்தின் மின்னா, நமது அருளால் காப்பாற்றினோம், நஜ்ஜைனாஹும் மின் அஸாபின் கலீல், கடும் வேதனையில் இருந்தவர்களை காப்பாற்றினோம். தில்க ஆதும் ஜஹது பி ஆயாத்தி ரப்பிஹிம், இவர்கள் தான் ஆது சமுதாயம். அல்லாஹ் முடிக்கிற மாதிரி சொல்றான், ஜஹது பி ஆயாத்தி ரப்பிஹிம், தமது இறைவனின் அற்புதங்களை எல்லாம் நிராகரித்தார்கள். வஅஸவ் ருசுலஹு, தூதர்களுக்கு மாறு செய்தார்கள். வத்தபவு அம்ர குல்லி ஜப்பாரின் அனீத், அடக்குமுறை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்கள். உத்பிஉ ஃபி ஹாதிஹி துன்யா லஅனா, இந்த உலகத்திலும் சாபத்திற்கு ஆளானார்கள். கண்டிப்பா அடக்குமுறை செய்யறவன் உலகத்துல சபிக்கப்படுவான்ல. அடக்குமுறை செஞ்சீங்கன்னா பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஜெயிப்பான். நாசமா போங்கடா, என்ன போய் அநியாயம் பண்றீங்க அப்படின்னு கேட்பான்ல. இந்த உலகத்திலும் சபிக்கப்பட்டார்கள். யௌமல் கியாமா, நியாய தீர்ப்பு நாள்ல இறை தூதர்களை அப்படி செஞ்சதுக்காக வேண்டி அங்கேயும் சபிக்கப்பட்டார்கள். அலா இன் ஆதன் கஃபரு பி ரப்பிஹிம், ஆது சமுதாயத்தவர்களை எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், ஆது சமுதாயத்தவர்கள் தமது இறைவனை நிராகரித்தார்கள். அலா புதன் லி ஆதின் கௌமி ஹூத், ஹூது சமுதாயமான ஆது சமுதாயம் இறையர்களை விட்டு தூரமானார்கள் என்று 11வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அவர் செய்த பிரச்சாரத்தினுடைய ஒரு அம்சம். இது அவர் செஞ்ச ஒரு பிரச்சாரத்தின் அம்சம். இன்னொரு அம்சம் இருக்கிறது, அந்த பிரச்சாரத்தையும் அதுக்கப்புறம் அவர் அழிக்கப்பட்டார்கள். அது பெரிய சயின்ஸ் இருக்கு. அவர்கள் அழிக்கப்பட்டாங்க பாருங்களேன். எல்லாத்துலயும் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் ஒரு அறிவியல் எல்லாம் வச்சிருப்பான், ஒரு பெரிய தத்துவத்தை அடக்கி வச்சிருப்பான், ரொம்ப லேட்டா கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் பசல் முகமது. இந்த அரசருள் ஜமாத்தை சேர்ந்தவர். ஜக்காத் என்ற கடமை சிலர் தவறாக செயல்படுத்துகிறார்களே, ஏன்? உதாரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு காசு கொடுப்பது, 5 பைசா 10 பைசா என்று கொடுப்பது ஜக்காத் கொடுப்பதின் முறைதான் என்ன? இஸ்லாத் எப்படி ஜக்காத் கொடுக்க சொல்கிறது? யாருக்கு கொடுக்க சொல்கிறது? மேலும் என்னிடம் 100 பவுன் நகை இருக்கின்றது, அதனுடைய மதிப்பீடு 2% மீறி 10,000 ரூபாய் என்னிடம் கைவசம் இல்லை, அந்த ஜக்காத்தை எப்படி செய்வது? ஜக்காத் எதை கொடுக்க வேண்டியது? தெளிவான விளக்கம் தேவை. அதாவது ஜக்காத்துனால் நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்னா, குறிப்பா ரமலான் மாசத்துல சில்லற காசை மாத்தி வச்சு 4 8 ஆண்டு கொடுக்கறது சில ஊர்களில். உங்க ஊர் மாதிரி கொஞ்சம் வசதியான ஊர்களா இருந்தா 50 ரூபா 25 ரூபா 10 ரூபா அது மாதிரியா கொடுக்கறது. கீழே கறக்க மாதிரி ஊரா இருந்தா சட்டை ஒரு சட்டை, ஒரு கைலி, ஒரு சேலை, ஒரு 100 ரூபா வச்சு கொடுக்கறது. இதுதான் ஜக்காத்துன்னு வழங்கி வச்சிருக்கிறாங்க. இது பிச்சைக்காரங்களை வளர்க்கக்கூடிய திட்டம், இது அல்ல ஜக்காத். ஜக்காத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்காத்தை கொண்டு வந்த பிறகு வறுமையை ஒழிச்சு உலகத்திலேயே தன்னிறைவு பெற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட்டு போனாங்க. ஒவ்வொரு தனிநபர் பட்ட கடனையும் இந்த ஜக்காத் என்ற பொருளாதாரத்தின் மூலமாக அடைக்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் வசதி அரசாங்கத்தில் கூச்சி வச்சிருந்தாங்க. ஒருத்தர் கேட்பார், அல்லாஹ்வுடைய பசியா இருக்குது, இவருக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்க. பசியா இருக்குன்னு கேட்பவருக்கு 2 ஒட்டகத்தை, 2 ஒட்டகம்னா எவ்வளவு ரூபா? ஒட்டகங்கிறது இன்னைக்கு பென்ஸ் கார் மாதிரி அந்த காலத்து மதிப்பு. அவ்வளவு பெரிய மதிப்புமிக்க வாகனமா இருக்கும் பொழுது இவருக்கு 2 ஒட்டகத்தை பிடிச்சு கொடுங்கள் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வ செழிப்பான பொருளாதாரத்தை உண்டாக்குனாங்க. அது என்ன எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா, ஜக்காத் என்பது அவரவர் விரும்பி கொடுக்கிறது அல்ல, கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத் முதல்ல வழங்கிக்கிறணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கென்று ஆட்களை, அதிகாரிகளை நியமித்து, கவர்மெண்ட் இருந்ததுனால அதிகாரிகளை நியமித்து கம்பல்சரியா கணக்கு பார்த்து வசூல் செய்வார்கள். நீங்க விரும்புனதை கொடுங்க, ஏண்டதை கொடு, அது கிடையாது. உன்கிட்ட எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் அள்ளி போடு, வீடு எத்தனை, ஆடு எத்தனை, மாடு எத்தனை, கழுதை எத்தனை எல்லாம் சொல்லு, எல்லாத்தையும் கேட்டு அது கணக்கு பார்த்து அதுல அதுக்குள்ள பெர்சன்டேஜ் வாங்குறதுக்கு பேர் ஜக்காத். ஒரு கூட்டாக வசூலித்த பிறகு உங்க அரசர் குலம் இருக்குன்னு வைங்களேன், அரசர் குலத்தில் ஒரு பைத்துல் மால், அதாவது ஜக்காத்துக்கு என்று ஒரு நிறுவனத்தை உண்டாக்கணும். அதுக்கு நம்பகமான சில ஆட்கள் பொறுப்பாளர்களா இருக்கணும். ஜக்காத்து கொடுக்கிறவர்கள் எல்லாம் அதுல கொண்டாந்து கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னு வைங்க, அதுல ஒரு சில தப்புகள் ஏற்படும். என்ன தப்பு ஏற்படும்னா, இப்ப நான் கொடுக்குறேன், காதர் பாட்சா வருவாரு, என்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு போயிருவாரு.
இவர்கிட்ட போவாரு, அதே காதர் பாட்சா தான் வாங்குவாரு. அவர்கிட்ட போய் அதே காதர் பாட்சா வாங்குவாரு. அவர்கிட்ட யாரு பிச்சை வாங்குறதுக்கு இறங்கிட்டானோ அவன்லாம் வாங்கிட்டு போயிருவான். எவன் மானத்தோடவும் ரோசத்தோடவும் இருந்து கொண்டு வறுமையில் இருப்பானோ அவன் யார்ட்டையும் கேட்க, அவனுக்கு கிடைக்காது. கூட்டா கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி அடிக்க முடியாது. அப்புறம் தான் உன்னை கொடுத்துடலாம். எல்லாமே சேர்ந்து கொடுத்தீங்கன்னு வைங்க, 10 தடவை 20 தடவை வாங்கல, அம்புட்டு வீட்டுல அவன் தான் வாங்குறான். இந்த பிச்சை வாங்குற கூட்டம் தான் எல்லா வீட்லயும் வாங்குதே தவிர கிடைக்க வேண்டிய ஆளு கிடைக்கல. அப்ப ஊர்ல உள்ள எல்லா சக்காத்தையும் ஒன்னா திரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு ஊர்ல கணக்கு எடுக்கணும். யார் யார் வறுமை கோட்டு கீழே இருக்கிறா, என்ன கணக்கு ரெண்டாவது சொல்றேன். மார்க்கத்துல யார் சக்காத்து வாங்குறவங்க கொடுக்குறவங்க, அந்த வாங்க தகுதியானவர்கள் யார் இருக்கான்னு எடுத்து, உனக்கு கஷ்டப்படுறியா, உனக்கு என்ன தொழில் தெரியும், பெட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கிறேன், எவ்வளவு ரூபா வேணும், ஒரு 50 ரூபா, இந்த 50,000 ரூபா, இதுதான் ஜக்காத்து. எட்டனா கொடுக்கறதல்ல. 50,000 உனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு தையல் மிஷின் ஓட்ட தெரியுங்க, 2 மிஷின் வாங்கி இருந்தா பொழைச்சிக்கிறேன், இந்த 2 தையல் மிஷின், நாளைக்கு வாங்காத, நாளைக்கு கொடுக்குறவன் ஆகும். நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்த வருஷம் நீனு கொடுக்குறாளா அவனு, அடுத்த வருஷம் பிச்சுக்கு வரக்கூடாது, 2 தையல் மிஷின் வச்சுக்க. உனக்கு என்னமா தெரியும், எனக்கு எம்ப்ராய்டரி போட தெரியும், உனக்கு என்னதுக்கு வேணுங்கிற, இந்தா வச்சுக்க, 20,000 வச்சுக்க, இந்த 1 லட்சம் ரூபா வச்சுக்க. அவரவருக்கு என்ன தெரியுமோ அவருக்கு அந்த தொகையை கொடுத்து அதற்கு தகுதியா இருக்கிறாரான்னு பரிசீலித்து அவரை இப்படி தூக்கி விடுறது. ஒரு 100 பேர் கொடுத்தீங்கன்னா ஒரு 60 பேராவது தேர்வார்கள். 40 மோசமானது இருக்கத்தான் செய்யும், 60 நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 60 பிச்சைக்காரன் குறைஞ்சிடும் சமுதாயத்தில். 100 பேர் கொடுத்தீங்கன்னா 60 பேர் வாங்குறவனா இருக்க மாட்டான், இந்த 40 தான் இருப்பான். அப்புறம் அவனும் 2வது தூக்கி விட்டீங்கன்னு சொன்னா கடைசியில வாங்குற யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படிதான் ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. அப்ப அந்த மாதிரி கொடுப்பதற்கு பேர் ஜக்காத். கூட்டாக விநியோகித்து பெரிய தொகையை கொடுக்கும் போது ஈரக்குலை அறுக்கிற மாதிரி தான் இருக்கு. 1 லட்சத்துக்கு எப்படி கொடுக்கிறது, அதான் ஜக்காத்து. இதயத்தை அறுத்து போடணும், ஜெயிக்கணும், நப்சை ஜெயிக்கணும். எத்தனா கொடுக்க லேசா இருக்கு, இவனுக்கு போய் 1 லட்சமா, இந்த மனசு அறுக்கும், அதை ஜெயிக்கணும். நப்சை என்ன செய்யணும், வெல்லணும், காசு மேல உள்ள அந்த வெறியை குறைக்கணும், ஒருத்தன் முன்னேறி வரணும், பார்த்து சந்தோஷப்படணும். நம்மளால் ஒருத்தன் வந்து நல்ல நிலைக்கு வந்தான், இதுதான் ஜக்காத். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி அப்படி மேல தூக்கி 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 விட்டாங்க எல்லாரையும். யாரும் வாங்குறவர்களா இல்ல, பிச்சை வாங்க ஆள் இல்ல. கொடுக்கிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துல எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, வாங்க ஆள் இல்ல, வாங்க ஒருத்தர் வரமாட்டாங்க. ஏன் நல்ல பழக்கத்தாருக்கு போயா என்று சொல்ற அளவுக்கு உலகத்தில் அப்படி ஒரு கவர்மெண்ட் உருவானதே கிடையாது. நபிகள் நாயகம் தான் உருவாக்குனாங்க. பிச்சைக்காரரை வளர்த்து கொண்டாயிட்டு எவ்வளவு அழகான திட்டத்தை வந்து பிச்சைக்காரரை ஒழிக்கிற திட்டத்தை வளர்க்கறதுக்கு யூஸ் ஆகிவிட்டோம். ஒன்னு விளங்கிட்டீங்களா? ஜக்காத் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய நகைக்கு ஜக்காத்து உண்டு, உங்களுடைய குடியிருக்கிற வீடு, பயன்படுத்துகிற வாகனம், யூஸ் பண்ணுகிற தளவாடம், அதாவது சட்டை வேட்டி, கேஸ் ஸ்டவ், அடுப்பு, சமையல் பாத்திரம், இதுகெல்லாம் யூஸ் பண்றோம்ல தளவாடங்கள், அது சொந்தத்துக்கு யூஸ் பண்ணுகிறத கழிச்சுக்கிறங்க. சட்டி பொட்டி வச்சிருங்க, போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. குடியிருக்கிற வீட்டை கழிச்சுக்கிறங்க, யூஸ் பண்ற வாகனத்தை கழிச்சுக்கிறங்க. யூஸ் பண்ற வாகனத்தை, வாடகை கூட்டு சம்பாதிக்கிற வாகனத்தை இல்ல, 7-8 கட்டி சும்மா வேஸ்டா கட்டி போட்டுக்கிற பில்டிங் இல்ல, ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டுமேங்கிறதுக்காண்டி அறந்தாங்கிலையும் புதுக்கோட்டையில வாங்கி போட்ட சொத்துக்களுக்கு இல்ல, குடியிருக்கிற வீடு. வழங்குதா? ஒரு வீடு தான், 8 வீடு கட்டு ஒரு வீடை வச்சுக்கிறோம், ஒரு வீட்டுக்கு இல்ல. குடியிருக்கிற வீடு, பயன்படுத்துகிற வாகனம், யூஸ் பண்ணக்கூடிய தட்டுமுட்டு சாமான்களை கழித்து விடுங்க. கழித்து விட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் கணக்கெடுங்க. வெள்ளி எவ்வளவு, தங்கம் எவ்வளவு, கேஷ் பேங்க்ல எவ்வளவு இருக்குது, அந்த ஊர்ல எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த ஊர்ல எத்தனை பில்டிங் இருக்குது, வியாபாரத்தில் எவ்வளவு பொருள் போட்டிருக்கிறோம், நமக்கு தர வேண்டியது எவ்வளவு இருக்குது, நம்ம எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்குது, சிங்கப்பூர்ல எவ்வளவு இருக்குது, மலேசியாவில் எவ்வளவு இருக்குது, இங்க எவ்வளவு இருக்குன்னு எல்லாத்தையும் கணக்கெடுக்கணும். எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதில் 2.5% கொடுக்கணும். எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு 50 கோடி ரூபாய் இருக்குதா, 2.5% கொடுக்கணும். 100 கோடி ரூபாய் இருக்குதா, 2.5 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதான் ஜக்காத். கணக்கு பண்ணி கொடுக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் ஜக்காத்து உண்டு. வியாபாரத்தில் ஒரு 2 லட்ச ரூபாய் ஒருத்தன் தொழில் பண்றானா, 2 லட்ச ரூபாய்க்கு அவன் ஜக்காத்து கொடுத்தாகணும். 2 லட்ச ரூபாய்க்கு என்ன கணக்குன்னு பண்ணி 2.5% கொடுக்கணும். 100க்கு 2 வீதம் கொடுக்கணும். இது யாரு கொடுக்கணும்னு கேட்டா, யாரிடத்தில் 11 பவுன் தங்க நகையோ அதற்கு ஈடான சொத்துக்களோ இல்லையோ, இந்த வீடு வாசல்லாம் போக, இருக்கிற வீடு வாச பயன்படுத்துற பொருள் போக 11 பவுன் நகை சொல்றாங்க. 11 பவுன் நகைங்கிறது 88 கிராம், 87 கிராம் வருது, 88 கிராம் வச்சுக்கிறோம். 88 கிராம். அப்ப இந்த ஒரு பவுன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எவ்வளவுங்க, 4 ரூபாயா, 4000 ரூபான்னு வைங்க, உத்தேசமா வைங்களேன். 4000 ரூபாய்
11 பவுனுக்கு 44,000 ரூபாய். ஒருவனிடத்தில் இருக்கிற வீடு போக யூஸ் பண்ற மற்ற தட்டுமுட்டு தளவாடங்களை போக ஒரு 44,000 ரூபாய் அவன்கிட்ட இருப்பு இல்லை. இருப்போ தங்கமோ வியாபார பொருளோ அது மாதிரி இல்லை, ஆடோ மாடோ அது மாதிரி இல்லை. இருந்துச்சுன்னா அவன்லாம் ஜக்காத்து வாங்கலாம். 44,000 ரூபாய்க்கு கீழே வச்சுக்கிறவங்களாம் என்ன செய்யலாம்? ஜக்காத்து வாங்கலாம். 44,000 ரூபாய்க்கு மேலே உள்ளவங்கலாம் கொடுக்கணும். இதான் இஸ்லாத்தின் அளவுகள். 11 பவுன் அளவுக்கு 11 பவுன் நகை இருந்தாலும் கொடுக்கணும். நகை வாங்குற அளவுக்கு ரூபாயை கையில் வச்சிருந்தாலும் கொடுக்கணும். ஒரு 5 பவுன் நகையும் ஒரு 25 ரூபா பணமும் இருந்தாலும் கொடுக்கணும். ரெண்டும் சேர்த்தா 11 பவுன் ஆயிரும். 5 பவுன் நகை இருக்குது, ஒரு 25,000 ரூபாய் கேஷ் இருக்குது. கடனெல்லாம் கழிச்சுக்கிறங்க. என்கிட்ட 5 லட்ச ரூபா கூட இருக்கு, நான் 7 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும். எனக்கு கிடையாது, நானும் 2 லட்ச ரூபா கடனாளியா இருக்கிறேன். என்கிட்ட இருப்பு 5 லட்சம்ங்க, நான் கொடுக்க வேண்டிய 7 லட்சம். நான் 7 லட்சத்தை கொடுத்தா என்கிட்ட 5 லட்சம் கொடுத்தா நான் ஒண்ணுமில்லாம போயிடுவேன். அவருக்கெல்லாம் கிடையாது. கொடுக்குற கடன்லாம் கழிச்சு விடுங்க. கழிச்ச பிறகு என்னென்ன இருக்குதோ, வயல் இருந்தா வயலுக்கு கொடுக்கணும், சொத்து இருந்தா சொத்து கொடுக்கணும், ஆடு இருந்தா ஆட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். இது ஜக்காத்தினுடைய வகை. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கொடுக்கணும். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இது போக சில விஷயங்களை தனியா பிரிக்குது இஸ்லாம். எப்படி பிரிக்குதுன்னு கேட்டா, எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேர்த்துருங்க. பயிர்கள் விளைகிற பயிர் இருக்குல்ல, நஞ்சை நெல் பருப்புலாம் விளையுதுங்க, அந்த பயிர்கள் நிலம் வச்சிருந்தீங்க என்று சொன்னா அதை ப்ராப்பர்ட்டியா தரிசு நிலமா போட்டு வச்சிருந்தீங்கன்னா மதிப்புக்கு ஜக்காத்து கொடுத்துருங்க. பயிர் செஞ்சீர்களேயானால் உற்பத்தி ஆகுறதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். நெல்லுக்கு ஜக்காத்து இருக்குது. நீங்க நெல் உற்பத்தி பண்ணாம சும்மா போட்டு வச்சீங்கன்னா அது 2 லட்சம் ரூபாய், அதுக்கு ஒரு ஜக்காத்து கொடுத்துடணும். அதுல இருந்து உற்பத்தி பண்றீங்கன்னு வைங்க, நெல்லு பண்றீங்க, 100 மூட்டை வந்தால் 10 மூட்டை ஜக்காத்து கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 100 மூட்டை நெல் வந்துச்சுன்னு சொன்னா 10 மூட்டை கொடுக்கணும். 100 மூட்டை நெல் வந்தா 5 மூட்டை கொடுக்கணும். 2 வகையா இஸ்லாம் பிரிக்குது. எப்ப 10 மூட்டை எப்ப 5 மூட்டைன்னு கேட்டா, நம்ம தண்ணி பாய்ச்சி கூலிக்கு ஆள் வச்சு அதுக்கு மெனக்கட்டு உழைச்சு செலவு பண்ணோம்னு சொன்னா, அப்படி விவசாயம் பண்ணினால் 100க்கு 5 மூட்டை. அதுவா வருது, அதுவா முளைக்குது, மானா வாரியா உழுவுதுன்னு சொன்னா எந்த நீர் பாய்ச்சதோ செலவோ இல்லாமல் விளையக்கூடியதா இருக்குன்னு வைங்க. சிலதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியது இல்லை, அது பாட்டு தன்னால முளைச்சு வரும். சிலதுக்குள்ள மழை தூவி விட்டு வந்துருவாங்க அறுத்த உடனே, அது பாட்டுக்கு முளைச்சிட்டு பெரிய அளவில் தண்ணி பாய்ச்ச வேண்டியது இல்லை. அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய உளுந்துலாம் அப்படித்தானோ, உளுந்தா எள்ளு போடுறாங்க, எள்ளுக்கு டெய்லி தண்ணி பாய்ச்ச வேண்டியது அதெல்லாம் கிடையாது. அப்ப எள்ளுக்கு என்ன செய்யணும்? 100க்கு 10 கொடுக்கணும். நெல்லுக்கு என்ன செய்யணும்? 100க்கு 5 கொடுக்கணும். 100 மூட்டை எள்ளு வந்தா அதுல ஒரு 5 மூட்டையை கொடுத்து, உங்களுக்கு சொந்தம் கிடையாது. 100 மூட்டை நெல் வந்துச்சுன்னு சொன்னா அதுல 10 மூட்டை கொடுக்கணும். எத்தனை பேர் விவசாயத்துக்கு கொடுக்குறீங்க சொல்லுங்க அப்போ. இது தனி கணக்கு விவசாயத்துக்கு கொடுக்கணும். விவசாயம் பண்ணினால் விவசாயத்துக்கு உற்பத்திக்கு வருஷம் இல்ல, வருஷத்துக்கு 10 தடவை உற்பத்தி பண்ணா 10 தடவை கொடுக்கணும். வருஷத்துக்கு 4 தடவை உற்பத்தி 4 தடவை கொடுக்கணும். 5 வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணா 5 வருஷத்துக்கு கொடுக்கணும். உற்பத்தி பண்ணி வரும் பொழுதெல்லாம் வீட்டுல மூட்டை ஏறும் பொழுது 10% வெளியே போயிடணும். ஜக்காத்துக்கு வயிற்று அதுக்கு போயிடணும். இது விவசாயத்துக்கு உரிய ஜக்காத். அரிசிக்கு உண்டு, பருப்புக்கு உண்டு, உளுந்துக்கு உண்டு, எள்ளுக்கு உண்டு. உற்பத்தி அழுகும் பொருளை தவிர எல்லாத்துக்கும் உண்டு. வாழைப்பழத்துக்குலாம் இல்ல, அது அழுகி போற சாமான். கத்தரிக்காய் உருளைக்கிழங்குலாம் இல்ல, அழுகும் பொருளை தவிர மற்ற எல்லாத்துக்கும் என்ன உண்டு? ஜக்காத்துகள் உண்டு. இது ஒரு வகை. இது தனியா பிரிஞ்சிருது அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து. அது போக ஆடு மாடு ஒட்டகம் இதுக்குன்னு தனியா ஜக்காத் இருக்கு. அது நம்ம நாட்டுக்கு சொல்ல தேவையில்லை. யார் ஒட்டகம் பண்ண வச்சுட்டு இருக்கா? இப்ப இல்ல. 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும். 5 ஒட்டகம் ஒருத்தர் இருந்தா அதுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். 30 மாடு இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும். இப்படி கணக்கு இருக்கு. 40ல இருந்து 100 ஆடு வரைக்கும், 40 ஆட்டுல இருந்து 100 ஆடு வரைக்கும் இருந்தா ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். 1% தான் வருது அப்படி பாத்தீங்கன்னா. அப்ப ஆடு மாடு ஒட்டகத்துக்குன்னு தனி ஜக்காத்து இருக்கு. அது அந்த அளவுக்குலாம் 100 அது மாதிரி இருக்க போயிருக்கா? அதுல இங்க சொல்ல தேவையில்லை. 40 ஆடு 80 ஆடு 200 மாடு எல்லாம் இருக்க போகுது, அது தேவையில்லை. ஆடு 1-2 ஆடுலாம் இருந்தா சும்மா பொருளாதாரத்தை சேர்த்துக்க வேண்டியதான், சொத்துல சேர்த்துக்க வேண்டியதான். 40 30 40 ஆடு 30 மாடு 5 ஒட்டகம் இருந்தா தான் அதுக்குன்னு தனி ஜக்காத்து வரும். இல்லைன்னா இதுல சேர்த்து விட்டுற வேண்டியதான். அப்ப இது ஜக்காத்துடைய அளவுங்க. இதுல அப்ப ஜக்காத் என்பது இருக்கிற வீட்டுக்கு உண்டு, வாட்சி அடிக்கி வைக்கிற கரன்சி நோட்டுக்கு உண்டு, பேங்க்ல போட்ட ரூபாய்க்கு உண்டு, அணிஞ்சிருக்கிற நகைக்கு உண்டு, பிஸ்கட் வச்சிருந்தீங்களா அதுக்கு உண்டு, டாலரா வச்சிருந்தா அதுக்கு உண்டு. எல்லாத்துலயும் கணக்கு பண்ணி இது நமக்கு உரியது இல்ல, 2 எடுத்து தூக்கி போட்டுடணும். எப்ப போடணும் அப்படின்னு கேட்டா சில பேர் நினைக்குவாங்க, வருஷம் முன்னாடி வருஷம் கொடுத்தா நான் பிச்சைக்காரனா போயிருவேன். இப்ப ஏற்கனவே 50,000 வச்சுக்கிறான், அவன்கிட்ட 2.5% சொல்லிட்டீங்க, 3 வருஷம் கொடுப்பான், அப்புறம் வாங்குறானா போயிருவான். 3 வருஷத்துக்கு கொடுத்தான்னு வைங்க, அவன்கிட்ட வாங்குற பிச்சைக்காரனா போயிருவான். அதெல்லாம் மார்க்கம். எப்படி மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்டா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அவங்களுடைய ஹதீஸுகள்ல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வருஷமும் குடு என்று சொல்லவே இல்லை. குடுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வருஷம் குடுன்னு குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. இப்ப என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. 10 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஜக்காத்து கொடுத்துறேன். எவ்வளவு? 2500 ரூபாயா? 10 லட்சத்துக்கு 25000 ரூபாயா? 25000 ரூபாய் கொடுத்துட்டேன். 10 லட்சம் ரூபாய் இருந்தா 2.5% 25000 ரூபாய், 25000 ரூபாய் கொடுத்துட்டேன். அடுத்த வருஷம் கணக்கு பார்க்கிறேன், ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குது. நான் ஏற்கனவே 10 கொடுத்துட்டேன், இந்த 10 கொடுக்கணும். வருஷம் அப்படியே யார்கிட்டையும் பொருளாதாரம் இருக்காது. வருஷம் இப்படி கொடுப்பாங்கன்னு கேட்காதீங்க. பொருளாதாரம்னாலே சுழற்சிட்டு தான் இருக்கும். நேற்று இருந்த மாதிரி இந்த அடுத்த வருஷம் இருக்க மாட்டீங்க. ஒன்று குறைவீங்க இல்லை கூடுவீங்க. கண்டிப்பா ஒரு பக்கம் இறங்கி ஒரு பக்கம் ஏறும். அப்ப எப்போ நீங்க புதுசா ஒரு பில்டிங் வாங்குவீங்க, இந்த சொத்து புது சொத்து. எனக்கு இப்ப இந்த புது ஒரு சொத்தை வாங்கினா காசு வச்சிருப்பேன். இந்த 10 லட்சத்துக்கு ஒரு பில்டிங் இப்ப வாங்குறேன், இது புது சொத்து. எனக்கு புது சொத்து வந்து அது கொடுத்துடணும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும், மனுஷனுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். டெவலப் ஆக ஆக நீங்க கொடுத்துக்கிட்டே வரணும். ஒவ்வொரு வருஷம் கணக்கு பண்ணணும். போன வருஷம் நம்முடைய சொத்து வந்து 50 லட்சம் ரூபாய், இந்த வருஷம் 75 லட்சம் ரூபாயா? 25 லட்சம் ரூபாய் கொடுங்க. 50 சுத்தமாக்கிட்டீங்க கொடுத்து, 25 கொடுக்காம இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்த 1 கோடி வந்துருச்சு, 25 கொடுங்க. 50 குறைஞ்சு போச்சு, பேசாம உட்காந்துக்கிறீங்க. இதுதான் கொடுத்தவங்க வர கொடுக்க வேண்டியது இல்லை. இதுதான் ஜக்காத்துங்கிறது. அப்ப இந்த ஜக்காத்து என்பதை வந்து பைத்துல் மாலை நிர்வகிச்சு நீங்க அரசர் குலத்தில் கொடுத்தீங்கன்னு சொன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை தூக்கி விடலாம் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட 4-5 ஊர்ல வாங்கிதான் மொத்த அரபகத்தை தூக்கி விட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் வாரி வாரி தந்திருக்கிறான். இது நிலைக்கணும். உங்கள்ட்ட கொடுக்கிற மனசுக்காக வேண்டி அல்லாஹ் காலாகாலத்துக்கு தந்துகிட்டு இருக்கணும். அதனால நல்ல ஒரு பைத்துல் மாலை உண்டாக்கி உங்களை சுத்தி உள்ள கிராமங்களை போய் பாருங்க. கால் வைத்து கஞ்சிக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு எவ்வளவு பிச்சைக்கார உலகத்துல எந்த கோயிலையாவது பாருங்க, பள்ளி வாசல் நிக்கிற அளவுக்கு பிச்சைக்காரர்கள் எண்ணிக்கை எங்கேயும் கிடையாது. ஜும்மா தொழுதுட்டு வந்து அப்படி நிக்குது, 50000 பேர் நிக்கிறான். கோயில்ல 50 பேர் நிக்க மாட்டேங்கிறான், சர்ச்சில் நிக்க மாட்டேங்கிறான். பிச்சைக்காரர்கள் உருவாக்கி இருக்க வறுமை கோட்டு கீழே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ரொம்ப கீழே கிடக்கு. இந்தியாவுடைய கவர்மெண்ட் கணக்கு பிரகாரம் உங்களுக்கு கடமை இருக்குது. அதனால பைத்துல் மாலை உண்டாக்குங்க. சுத்தி உள்ள ஏழை கிராமங்கள்லாம் தூக்கி, உங்க ஊர்ல தூக்கி விட ஆள் இல்லையா, டெவலப் பண்ணுங்க, ஏரியா விஸ்தீர்ணம் பண்ணிட்டே போங்க. அப்படி போயிட்டே இருக்கணும். ஜக்காத்து அவர்கிட்ட 50000 ரூபாய் இருக்குன்னு வைங்க, அவர் கொடுக்கிறவர் ஆயிட்டாரு, அவருக்கு போய் கொடுக்கிறது சில பழக்கம் இருக்குது. மாமா மச்சான் சொந்தக்காரங்க எப்பவும் கொடுக்குற வழக்கம், வழக்கத்துக்கு கொடுக்கறது அல்ல ஜக்காத்து. அவர் வந்து கொடுக்கிற கடமைப்பட்டவர் போய் நீ எப்படி கொடுக்கிறது? அவரே ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாரு, அவருக்கு போய் இவங்க கொடுக்குறாங்களாம். அதான் அவர் கேள்வி கேட்டாரு. கொடுக்க நடுத்தர வர்க்கத்துக்கு கொடுக்குறாங்க, நடுத்தரவர் தான் கொடுக்க முடியாது. அவர்கள் ஜக்காத்து வாங்குறவர்களா இருந்தால் கொடுக்கலாம். 8 வகையான காரியத்துக்கு தான் ஜக்காத்து செலவு பண்ணலாம். 8 வகை என்ன? அந்த 8 வகையில் சில வகை இன்னைக்கு கிடையாது. அடிமைகளை விடுதலை செய்தல், அது அடிமை இந்த காலத்தில் கிடையாது. அது மாதிரி வந்து இன்னும் சதகாத்துல் ஃபுக்கராய், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாசகம் கேட்கிறவங்க, ஒல் மசாக்கீன், யாசிக்காமலே ஏழையா இருக்கக்கூடியவர்கள், ஒல் காரிமீன், கடனாளிகள். ஒரு ஆள் வந்து நல்லா வருமானம் வருது, சாப்பாட்டு கவலை இல்லை, ஆனா ரொம்ப நாளா ஒரு 50000 ரூபாய் கடன் இருந்துகிட்டே இருக்குது, ஜக்காத்துல கொடுத்துடலாம். ஒரு ஆள் நல்லா சாப்பிட்றாரு, சம்பாதிச்சிருக்கு, கடன் கொடுக்க முடியல, 1 லட்ச ரூபாய் கடன் இருந்துக்கிட்டு தாங்க உசுர வாங்குது, சாப்பாட்டுக்கெல்லாம் கவலை இல்லைங்கிறாரு. யாருக்குப்பா கடன்? 1 லட்ச ரூபாய் தரணுமா? ஆமா, இந்த இப்படி இனிமே கடன் இல்லை. கடனாளிகள் கொடுக்கலாம். ஒரு காரிமீன் கடனாளி கொடுக்கலாம். ஒரு அல்லபத்தி குழுபுகும், முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க சொல்றான் அல்லாஹ். எத்தனை முஸ்லிம் அல்லாத இருக்கிறாங்க, ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா அத்வானி வாஜ்பாய்க்கு கொடுத்துடக்கூடாது, ராமகோபாலனுக்கு. அழிக்க நினைக்கிறவர்கள் கொடுக்க கூடாது. அழிக்க நினைக்கிறவர் இல்லாம மற்ற அழிக்க நினைக்கிறவங்க அரசதவீதம் கூட இருக்க மாட்டான். மற்ற எத்தனையோ நல்ல சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒல் அல்லபத்தி குழுபுகும் ஒஃபிர் ரிகாப், அடிமைகளை விடுதலை செய்யறது. ஒஃபி சபீலில்லா, இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா போர் செய்யறாங்கல்ல போராளிகள், அவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த காலத்தில் கிடையாது. திக்கற்றவர்களுக்கு கொடுக்கலாம். நான் ஒரு கோடீஸ்வரன், அரசர் குலத்துக்கு வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க, இப்ப என்கிட்ட காசு இல்லை, ஊர்ல இருக்குது, ஜக்காத்து வாங்கிட்டு போலாம்.